திருச்சிற்றம்பலம். அம்மா அடியன் புத்தகம் வழங்கலாம். சிவானி. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களில் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவன் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செஞ்சிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. ஆர்க்கும் கிடைக்கும் அடியேன் முன்வந்து, மறைக்கும் ஏற்க கருத்துக்கும் இசையவே, யார்க்கும் தெரிவெளியா வெதசிகை சித்தா உரைத்தாய், அரியறியா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அழிவிலா ஆனந்த வாரி போற்றி என்ற அந்த செய்தியை, அந்த வரியை சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு பெருமான் நமக்கு திருவள்ளி கொடுத்திருக்கின்றார். அழிவிலா ஆனந்த வாரி போற்றி என்ற அந்த வரியை சிந்திக்கிறோம். முதல்ல அழிவிலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஆனந்த வாரி அப்படிங்கிறது இந்த வாரத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன, இன்னைக்கு நிறைவு செய்யறோம். போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த போற்றி இறைவனை நாம் போற்றி செய்வது என்பது இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு தானே தவிர, நாம் போற்றி செய்வதனாலே இறைவனுக்கு எப்பொழுதும் உயர்வு வந்துவிடும் என்ற எண்ணத்திலே போற்றி செய்யக்கூடாது. முதல்ல எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிடணும். அப்பதான் தெரியும் எல்லாருக்கும், அடியார்களுக்கு. இறைவனை போற்றி செய்யும் போது நான் போற்றி செய்யறதுனால சாமிக்கு புகழ் வந்துகிட்டு இருக்குன்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம செய்யற போற்றி நமக்குத்தானே தவிர சிவபெருமானுக்கு நாம் போற்றி செய்வதனாலேயோ அவனை இகழ்ந்து பாடுவதனாலேயோ அவனுக்கு ஏற்றமோ இரக்கமோ ஒரு நாளும் வருவதில்லை, வரப்போறதும் இல்லை. நாம் செய்கின்ற சர்க்கரை பொங்கலை உண்டுத்தான் அவன் இருக்கான்னு நினைக்க கூடாது. நான் கொடுக்கிற அந்த ஆடையை அவன் போட்டுட்டு தான் நிக்கிறான், நான் கொடுத்த ட்ரெஸ் சொல்லுவோமா இல்லையா? நம்ம கோவில்ல போய் ஒரு அங்கவஸ்திரம் சாமிச்சுட்டு, இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு கட்டளை, எங்களோட கட்டளை இன்னைக்கு சாமி மாட்டிருக்கிற அங்கவஸ்திரம் என்னோடது, அம்பாள் கட்டிருக்கா பாத்தீங்களா, புடவை, பட்டு புடவை, ராஜ்மஹால் எடுத்தது, 5000 ரூபாய் ஆக்கும் அப்படின்னு பில்லு கூட கிழிக்காம நான் சாமி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, சாமி என் புடவை கட்டியிருக்கா, பெருமான் என்னுடைய அங்க வஸ்திரத்தை போட்டிருக்கான் அப்படின்னு நாம பெருமை பேசுற அந்த இடத்துல பெருமான் இருக்க மாட்டான். அவன் ஆடையற்றவன், தெரியும் இல்ல? சிவபெருமான் திகம்பரன். அவனுக்கு ஆடை என்பதே கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆடையோட பிறக்குமா? பிறக்காது. ஏன்? அது அந்த பொருள் அறிவு பொருள். அது மாதிரி நம்ம தான் செயற்கையா. அதனால பெருமான் ஆடையற்றவன். அவன் எப்பயுமே அவன் திகம்பரனாகத்தான் இருப்பான். நாம என்னமோ ஆடையை கொடுத்துட்டு அவனுக்கு நம்ம தான் ட்ரெஸ்ஸை கொடுத்தோம்,
நான் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ல தான் அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், நான் கொடுக்குற சுண்டல்ல தான் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், நான் கொடுக்குற மாலையில தான் ஜெகஜோதியா இருக்கான், நான் கொடுத்த அந்த சந்தனத்துல தான் கமகமன்னு மணக்கிறான்ற எண்ணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. சந்தனம் அரைத்தது பிரச்சனை கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் நிறைய பேர். சந்தனம் அரைக்கிறது நம்முடைய மல வாசனைகளை போக்குவதற்காக. இறைவனுக்கு மலர கொடுக்கிறது இனிமே இந்த பிறவி மலராமல் இருப்பதற்காக. இறைவனுக்கு நைவேத்தியம் அளிப்பது என்னுடைய ஆன்மாவே உனக்கு நைவேத்தியமா கொடுக்குறேன் சுவாமி, இதெல்லாம் ஒப்புக்குத்தான் ஆன்மாவே நைவேத்தியம். நீங்க பாத்துருக்கீங்களா கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா, பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க பாத்துருக்கீங்களா, பாத்தியா? இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா போலையா? எல்லாரும் போயிருக்கீங்களா? என்ன இப்படி பாக்குறீங்க? கல்யாணமா அது என்னது? என்னமோ அமெரிக்கால இருக்கிற மாதிரி கல்யாணம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களே. கல்யாணம் பார்த்திருப்பேன். கல்யாணம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொண்ணை அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்வாங்க, அங்க வந்து நமக்கு அந்த நீர் வார்ப்பாங்க, கன்னிகாதானம் சொல்றது, கன்னிகாதானம். அந்த நீர் வார்த்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு இனிமே அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த நீர் வார்க்கிறதுன்றது ஒரு பாவனை, புரியுதுங்களா? கவனிங்க, நீர் வார்க்கிற பாவனை மூலம் தாரை வார்த்து கொடுக்கிறது அல்லது கன்னிகாதானம் செய்வதுன்னு சொல்லுவோம். அந்த நீர் வார்ப்பது என்பது என்னன்னா பாவனை. ஆனா அந்த பாவனைக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த பிள்ளைய உனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. அப்ப ஆமா தானே, தண்ணியை மட்டும் ஊத்திட்டு இல்ல அதெல்லாம் கல்யாணம் முடியலன்னு சொல்ல முடியுமா? தண்ணி ஊத்திட்டாலே கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். திருமாங்கல்யம் கூட கட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த கையை பிடிச்சு அந்த மாடவன் கையில வச்சு தந்தையர் வந்து ஒரு தண்ணி ஊத்திட்டாரா அது பாவனை என்ன ஆயிடுச்சு, இது அவங்களுக்கு கொடுத்துட்டோன்ற ஒரு பாவனைய நீரின் மூலமாக நாம செய்யறோம். அது மாதிரி நெய்வேத்தியம் பொங்கல் எடுத்து சாமிக்கு முன்னாடி வைக்கிறது பாவனை தான். பின்னாடி என்ன இருக்கு, என்னுடைய உடல் பொருள் ஆதி அனைத்தையுமே உனக்கு கொடுக்குறேன் சாமின்ற எண்ணம் தான் அந்த ஒவ்வொரு நெய்வேத்திலையும் இருக்கணும். எப்படி கன்னிகாதானம் செய்யும் போது அந்த கைகள்ல தண்ணீர் விடும் போது என் பொண்ணு உனக்குத்தான், என் கை பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று புதுக்கும் அச்சொல் புதுக்கும் அப்போ அந்த மாதிரி என் பிள்ளை உனக்குத்தான் அப்படின்னு எழுதி தருது. அந்த காலத்துல மண்ணு கொடுக்கணும்னு என்ன செய்வாங்க, இப்ப இந்த இல்ல இந்த மண்ணை வந்து மண்ணுன்னா நிலம், இந்த நிலத்தை உனக்கு கொடுக்கணும்னா என்ன செய்வாங்க? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பட்டம்லாம் தெரியும், தான பத்திரம்னு சொல்லுவாங்க. இல்ல பத்திரம் எல்லாம் எழுதாத காலம் சொல்றேன். பத்திரம் எல்லாம் எழுதாத காலம் என்ன பண்ணுவாங்க, மண் எடுத்து அப்பா இருக்காரு பிள்ளைக்கு அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, பிள்ளை மண் எடுத்து பிள்ளைகிட்ட கொடுப்பாரு. பிள்ளை வந்து தன்னுடைய வேஷ்டியோ துண்டோ எடுத்து வாங்கிப்பாங்க. வாங்கினா மண் அது ஒரு பிடி மண்ணை கொடுத்துட்டா என்ன அர்த்தம், அவர் சொத்து மொத்தத்தையும் கொடுத்ததுக்கு சமம். இந்த காலத்துலதான் டாக்குமெண்ட் எழுதுறோம், அது எழுதுறோம், கைரேகை வைக்கிறோம், கை நாட்டு வைக்கிறோம். அதுவும் இப்ப எல்லாம் என்ன வந்துருச்சு, போய் அந்த சிசிடிவி கேமராக்கு முன்னாடி உட்காந்து பதிஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா செல்லாது. இது கைரேகை வச்சாலும் சரி கையெழுத்து போட்டாலும் சரி வேற யாரையோ வச்சு போட்டாங்கன்னு சொல்லி இப்ப செல்லாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாவனைக்கு பின்னாடி ஒரு செயல் இருக்கு, மனசுக்குள்ள ஒரு செயல் இருக்கு. அது மாதிரி சிவபெருமானுக்கு முன்னாடி நைவேத்தியம் வைக்கிறப்போ நல்லா சாப்பிடு, பொங்கலை சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது. சாமி எப்படி தண்ணி கையில ஊத்தி என்னையே என்னுடைய மகளையே உனக்கு கொடுத்த மாதிரி உனக்கு முன்னாடி இந்த பொங்கலை வச்சு என்னையே உனக்கு அவிழ்பாகமா கொடுப்பேன், என்னுடைய ஆன்மாவையே உனக்கு நிவேதனமா கொடுக்கிறேன்ற நினைப்பு தான் அதுக்கு பின்னாடி இருக்கணும். ஒவ்வொரு முறையும் பொங்கல் வைக்கிறோம், வெண்பொங்கல் வைக்கிறோம், சாதம் வைக்கிறோம் சாமிக்கு. நான்லாம் அவனெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை, இப்பெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை, அவனுக்கு எதுவுமே வைக்கிறது இல்லை. போய் பார்ப்பேன், டேய் பார்த்துட்டு சாமி என்னப்பா என்னுடைய, அது புரியாம ஒரு காலத்துல அதை வச்சு பின்னாடி நிவேதனம் நான் சொன்னேன். இப்பெல்லாம் என்னுடைய ஆன்மாவே டெய்லி நிவேதனமா தூக்கி வைக்கிறது, சாப்பிடு நல்லா சாப்பிடுனா. இந்த படுபாவி ஒரு பேருக்கு தான் நல்லா சாப்பிடுன்னு சொன்னா முழுசா தின்றுறான் நம்மள. சும்மா சில பேருக்கு பாத்தீங்களா, நல்லா சாப்பிடுங்க உங்க வீடு கூச்சப்படாம சாப்பிடுங்கன்னு சொன்னா எடுத்துக்குவாங்க, இதை எடுத்துவாங்க, அள்ளி எடுத்து சாப்பிடுற மாதிரி. இவன் கிட்ட வந்து சும்மா ஒரு பேருக்கு பெருமானே ஆத்மாவை நல்லா சாப்பிடு நிவேதனமா சாப்பிடுனா கடிச்சு தின்றான், அப்படியே வலிக்கு வலிக்குது, அந்த அளவுக்கு அடிச்சு செய்யறான். சந்தோஷம். என்ன சொல்ல வரோம்னா, சரஸ்வதி அம்மா திருவிழா. ஆக நம்ம நிவேதனம், நம்ம கொடுக்கிற அந்த நிவேதனம் தான், நிவேதனத்துக்கு பின்னாடி உள்ள உணர்வு தான் முக்கியம். அதுதான் சொல்லுவோம். பெருமானுக்கு அங்கவஸ்திரம் கொடுக்கிறது எதுக்காக, சுவாமி
உலகத்துல என்னை மதிப்பு மரியாதையோட வச்சிருக்கு, அங்கவஸ்திரம் போட்டு நடக்கிற மாதிரி என்ன வச்சிருக்க சுவாமி, உனக்கு நன்றிங்க. அப்படிதான் சொல்லணும். அம்பாளுக்கு நம்ம புடவை சாத்தும் போது எங்க அம்மா என் தாய்க்கு நான் கொடுக்குறேன், என் தாயா உன்னை பாக்குறேன்மா, தாய்க்கு கொடுக்குற புடவை எப்படி அந்த மாதிரி அதெல்லாம் சாமி செய்யறேன். அந்த மாதிரியான உணர்வாக நாம செய்கின்ற பூசணையில ஒரு பெரிய அப்படி ஒரு திமிரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி 108 மலர்களை வச்சு பூஜிக்க முடியுமா? நான் தேவலோக மலரையே எடுத்து பூஜிக்கிறேன்னா இதுல பூஜை பெருசாயிருது, சாமி என்ன ஆயிராரு? பூஜை பெருசாயிருது, சாமி என்ன ஆயிராரு? பூஜையை விட சின்னதாயிராரு. புரியுதுங்களா? நீ என்னடா பண்ணுவ, எப்படி பூஜிப்ப? உனக்கு ஒண்ணு தெரியுமா? 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி யாருக்குமே கிடைக்க முடியாத மலரை நான் பறிச்சுட்டு சாமிக்கு போடுவேன் அப்படின்றப்போ அவன் பெருமையெல்லாம் எங்கதான் இருக்கு? மலர்லதான் இருக்கு. பெருமான் நீ மலரே போட வேண்டாம், பெருமானை பார்த்து யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை சொல்ற மாதிரி ஒரு போற வழியில ஒரு பச்சை இலையை புடுங்கி பெருமானுக்கு போட்டாலும் போட்டதுதான். அப்படி எளிமையான பக்தியை சொல்லி கொடுத்தது இறைவனை பெருசா நினைக்கணும், நம்முடைய வழிபாட்டு முறை சின்னதா இருக்கணும்னு சொன்னோம். அதனாலதான் சைவத்துல மட்டும் இந்த முறை இருக்கு இல்லையா, வழிபாட்டு முறை எப்படி இருக்கும்? எளிமையா இருக்கும் சைவத்துல. நீங்க வைணவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வழிபாட்டு முறை எப்படி இருக்கும்? கோமாதா எங்கள் குலமாதா, குலமாதர் குணம் காக்கும் குணமாதா, புவி வாழ்கிற அருள் பொங்கும் குணமாதா, வண்ண கோமாதா அப்படின்னு சொல்லி ஒரே அலங்காரம் தான், ஒரே தீபம் தான், எங்க பார்த்தாலும் வெண்பொங்கிறது நெய்யில தான் செஞ்சிருக்கணும், இது வச்சிருக்கணும், எல்லாம் வச்சு அப்படித்தான் வழிபாடு செய்யணும். வைணவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சைவத்துல சாணம் இருக்குல்ல, சாணத்தை எடுத்து அதுல ஒரே ஒரு அருகம்புல்ல வச்சா முடிஞ்சிச்சு கதை. அவ்வளவுதான். சுவாமியோட அருவுருவ தரிசனம் நீங்க கவனிங்களேன், ஒரு நிமிஷம் கவனிங்களேன். சரி, ஆமா கேட்க வந்துட்டேன் பாருங்க. யாரிடம் கேட்கிறாய் வரி வட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு தர வேண்டிய அந்த தொகையை கொடுத்துருங்க எல்லாரும். எனக்கு தர வேண்டிய ஃபீஸ முதல்ல எடுத்து டேபிள்ல வைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் டேபிள்ல வைங்க. அப்பதான் அடுத்த அமர்வே நாங்க எடுத்துப்போம். எல்லாரும் ஃபீஸ் எடுத்து வைங்க டேபிள்ல. வச்சுட்டாங்க. சாந்தி மதியம்மா வச்சுட்டாங்க. புதுசா வந்தவங்க பயந்துருவானா, உங்களுடைய முகக்குறிப்பு தான், உங்களுடைய முக தரிசனம் தான் அடியே ஐயா மாரிமுத்து கண்ணையா வந்துட்டு பாத்துட்டேன். ஐயா சத்யநாராயண பாத்துட்டேன். வந்துச்சு ஃபீஸ் டபுள் ஃபீஸா கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டுல. ஓகே. ஆமா பிரேமம்மா, சொக்கநாதா, கலாவதி அம்மா பாத்துட்டேன். சிவகாமி அம்மா, ஜானகி அம்மா மற்றும் சரஸ்வதி அம்மா, குமாரேஸ்வரி அம்மா, சுவாமி, அப்புறம் நம்ம அம்மா ரஞ்சிதா மணி அம்மா, சுசீலா அம்மா, ஜலியா பத்தாசனத்தம் மணிக்கணும் சுவாமி அம்மா எல்லாரையும் பாத்துட்டேன். நான் இவங்க ராஜேஸ்வரி அம்மா பாத்துட்டேன், எல்லாரையும் பாத்துட்டேன். சூலூர் சரஸ்வதி அம்மா பாத்துட்டேன், சாந்திமதி அம்மா, சாந்தி அம்மா, தெய்வநாயகி அம்மா, சிவசு ஐயா, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். சரிங்க. ஆமா சுப்பாமாவா, சுப்பாமா குரல் நினைக்கிறேன். தெரியுறாங்க. ராஜேஸ்வரி அம்மா, சாமி ராஜேஸ்வரி அம்மா, நம்ம ராஜேஸ்வரி அம்மா இது வெள்ளலூர் ராஜேஸ்வரி அம்மாவையும் பாத்துட்டேன். ஆனா இப்ப பாத்துட்டேன். மகிழ்ச்சி. சிவசிவ அடியன் அன்புமணி அருணாச்சலம் அம்மா அவர்களையும் திருவடி வணக்கம். மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். யாரு பேசுறாங்க இப்ப? விமலாதேவி அம்மா. என்னங்க சாமி ஃபீஸ் 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா கேட்டா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க எல்லாரும். 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டா நான் எப்படி இதை எடுக்கிறது? சண்முக அம்மா அவங்களையும் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா இப்போ நான் எங்க வந்தேன்றது எனக்கு மறந்துடும். அதெல்லாம் பார்த்தேன். நீங்க தான் தரியா கூட்டம். நான் என்ன சொன்னேன் முதல்ல, எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? நீங்க தான் சொல்லுங்க. எங்க என்ன சொல்ல வந்தோம்? எளிமையான வழிபாட்டு முறை ஆமா, சைவத்துல எங்க பாருங்க 3 பொருள் இருக்கா? 3 பொருள் இருக்கு. என்னது? பதி, பசு, பாசம். இல்லையா? 3 பொருள். பதி, பசு, பாசம். எவனம்மா திருவடி பண்ணுங்க. பதி, பசு, பாசம் அப்படின்ற முப்பொருள் தான் இருக்கு. பதி அப்படின்னா சாமி,
ஆமாவா இல்லையா சாமி? பசு அப்படின்னா உயிர்கள், ஆமாவா இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. ஆமாங்க ஐயா. இந்த பதி அப்படிங்கிறது சாமி, பசு அப்படிங்கிறது உயிர், பாசம் அப்படிங்கிறது சடப்பொருள். இந்த சடப்பொருள் இருக்குல்ல, சடப்பொருள்லயே ரொம்ப ரொம்ப லீஸ்ட் எது? நீங்க சடப்பொருள்லயே ரொம்ப லீஸ்ட்னு பார்த்தோம்னா இதான் சாணம் தான் சடப்பொருள். யாருமே சாணம் இருக்குல்ல, மலம் தான் அது சடப்பொருள்லயே ரொம்ப லீஸ்ட். சடப்பொருளே உயர்ந்தது எது? யாராவது கரெக்டா சொல்றாங்க? யாரு கரெக்டா சொல்றாங்க? சடப்பொருள்லயே உயர்ந்தது சடப்பொருள் தான், ஆனா அதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அது எது? பெருமான். பெருமான் தான் ஐயா. சடப்பொருள் எப்படி பெருமான் ஆகும்? திருநீருங்க ஐயா. பெருமான் எப்படி சடப்பொருள்? திருநீர், விபூதி. விபூதி மனம் ஐயா. சரி, மனம் 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 எப்படி சடப்பொருள் ஆகும்? சரி, நார்மலா நான் சொல்றேன். ருத்ராட்சம் ஐயா. ருத்ராட்சம். ஐயா சாணம் தாயா. மாயை மாயை. நான் வந்து நீங்க தயவு செய்து என் கிளாஸுக்கு வர்றப்போ, கிளாஸ் அமர்வுக்கு வர்றப்போ கண்டிப்பா ஷிஃப்ட் ஆல்ட் டெலிட் நீங்க படிச்ச சித்தாந்தத்தை எல்லாம் தயவு செய்து டெலிட் பண்ணிட்டு போகாம, தயவு செய்து நான் சொல்றேன், கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செய்து, ஏன்னா நான் எதிர்பார்க்கிற பதில் ரொம்ப எளிமையான பதில், நேச்சுரலான பதில். நேச்சுரலா இருக்கவே மாட்டீங்க எல்லாரும், நேச்சுரலுக்கு மீறி தான் எல்லாரும் இருக்கீங்க. சரி, ஒண்ணும் இல்ல. இப்போ ஐயா பிரபஞ்சம். ஐயா கண்ணீர் அல்லது மலருங்க ஐயா. எங்க அடியார்கள் சாத்தே இல்ல, நான் மட்டும்தான் மோசமான. பசுவின் சாணம் ஐயா, பசுவின் சாணம், பசுவின் சாணம். சாந்தாமணி அம்மா இல்ல, நான் கேட்கல, யாரும் இப்ப பதில் சொல்லவே வேண்டாம். நான் என்ன சொன்னேன்னா, பசுவின் சாணத்தை எப்படி நீங்க உயர்ந்த பொருள்னு சொல்லுவீங்க? தெரியாம இருக்கிறேன். நாம சாமி கும்பிடுறதுக்காக வச்சோம். நான் வந்து இப்ப இந்த வாட்டர் பாட்டில் உயர்ந்தது, கணக்குதான். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு சடப்பொருள் தான், உயர்ந்ததா? இந்த மொபைல் போன் உயர்ந்ததா? மொபைல் போன் தான் உயர்ந்தது. ஆமா, மொபைல் போன் தான் உயர்ந்தது. அந்த மாதிரி சடப்பொருள்ல எது ரொம்ப விலை மதிப்பு, விலை ரொம்ப அதிகமான விலை இருக்குது? அதான் கேக்குறேன் நான். அதான் ஐயா இந்த உடம்புங்க ஐயா. ஆன்மா. ஆன்மாங்க ஐயா. உடம்பு. அடியே சொல்றேன். ஒரே நிமிஷம். இருக்கிற சடப்பொருள்ல வந்து மிகவும் தாழ்ந்தது சாணம், இருக்கிறதுலே உயர்ந்தது சாணத்தால் பிடித்து வைக்கின்ற பிள்ளையார். ஐயா வைரம் வைடூரியம் ஐயா. வைரம் வைடூரியம் முத்தம். அதுதான் கேட்டேன் சாருமத்தியம்மா, அதுதான் அந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். சடப்பொருள்லயே ரொம்ப விலை மதிப்பு உடையது வைரம் தான். நீங்க எல்லாம் இங்க சித்தாந்தம் போயிட்டீங்க, திருநீர் போயிட்டு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சடப்பொருள்லயே வந்து 1 கிராம், ஒரு துளி வைரம் எவ்வளவு? ஒரு துளி, ஒரு குண்டுமணி வைரம் எவ்வளவு வரும்? மொத்தத்தையும் வாங்கிடலாம், இந்த ஊரே வாங்கிடலாம், அவ்வளவு அளவுக்கு இருக்கு. அப்போ விலை மதிப்பு உடையது எது? ரொம்ப அதிகமான விலை மதிப்பு உடையது வைரம். விலை மதிப்பே இல்லாத, அதாவது ரொம்ப விலையே போகாதுன்னா மலம் தான் போகாது, மலம் தான் போகாது. சடப்பொருள்லயே ரொம்ப மலிஞ்சது எதுன்னா மலம். மலத்தை யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, அந்த மலம். அதுக்கடுத்து உயிர்கள்லயே ரொம்ப குறைஞ்ச உயிர் எது? ஓரறிவு உயிர் தான். உயிர்கள்லயே ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு உயிர்கள்ல பிரிக்கலாம். பசுக்கள்ல ஓரறிவு. அந்த ஓரறிவு உயிர்லயும் எதுதான் முதல்ல வந்தது? புல்லுதான். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி தான் ஆரம்பிக்கிறார் நம்ம ஐயா. அப்போ உயிர்கள்லயே ரொம்ப லீஸ்ட் எது? உயிர்கள்லயே ஓரறிவு உயிர் தான் லீஸ்ட். லீஸ்ட்னா ரொம்ப சின்னது, ரொம்ப கம்மியானது. அப்போ ஓரறிவு உடைய உயிர் வந்து புல்லு. அது வந்து உயிர்கள்லயே, பசுக்கள்லயே ரொம்ப லீஸ்ட். பாசத்திலேயே ரொம்ப லீஸ்ட் எது? மலம் தான். அந்த பாசத்துக்குரிய மலத்தை ரொம்ப லீஸ்ட். அப்போ என்ன சொல்றாரு சாமி, நீ உலகத்திலேயே ரொம்ப விலை, அது ரொம்ப லீஸ்ட்னா அது எப்படி சொல்றது? ஒரு மலிஞ்சது, ஒரு சுத்தமா யூஸே ஆகாது, யூஸ்லெஸ். அந்த மாதிரி இருக்கிறதுலே கம்மியானது எதுன்னா மலம். அதுல என்ன பண்ண, உலகத்திலே உயிர் கம்மியானது உயிர் எது? அந்த ரெண்டையும் நீ வச்சா, நீ நினைக்கிற பால் பாயாசம் வச்சாதான் வருவேன், நீ நினைக்கிற நான் வந்து குடங்குடமா நெய் வச்சாதான் வருவேன், நீ நினைக்கிற என்னை பட்டு பீதாம்பரத்துல வச்சாதான் வருவேன், வைர மணிமாறல போட்டா, இருக்கிறதுலே லீஸ்டான சாணத்தையும், இருக்கிற உயிர்கள்லயே ரொம்ப லீஸ்டான எது?
அந்த புல்லையும் புல்லையும் எடுத்து உள்ள வச்சா அந்த இடத்துல நான் எழுந்தருளுவேன் அப்படின்னு சொல்லுகின்ற ரொம்ப மினிமமான ஒரு சைவத்துல ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படி மினிமமான ஒரு விஷயத்த கொடுத்து எளிமையான பக்தியில இறைவனை பார்க்க முடியும்ன்றதான் சைவம் நமக்கு நிலைநாட்டுது. எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி எளிமையாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆகும்? எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி எளிமையாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுடைய இறைவனுடைய முழுமையை அனுபவிக்க முடியும். யார் யாருக்கு சாம்பார் வைக்க தெரியும்? என்னது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அது மாதிரி எல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருக்கீங்க. இல்லத்துல இருக்கிற எல்லாருமே சாம்பார் வைக்க தெரியும் ஐயா. யார் யாருக்கு தெரியும் கேட்டா எல்லாருமே சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆமா, எல்லாம் ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ, அதுதான் கேட்டேன் நான். சரி, அப்படி எல்லாருக்குமே வைக்க தெரியுங்க. ஆமா ஆமா, சாம்பார் வைக்க தெரியும் இல்ல? சாம்பார் இருக்குல்ல, நெய் சேர்த்தா எப்படி இருக்கும்? சாம்பார் நெய் விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். சாம்பார் அவங்க எவ்வளவு நெய் விடணும்? நான் நிறைய கேட்க எவ்வளவு நெய் விடணும் அப்படின்னா கொஞ்சம் போலதான் நெய் விடணும். நீங்க ஒரு கரண்டி நெய் விட்டுட்டீங்க, ஒரு சாம்பார்ல ஒரு கரண்டி நெய் விட்டீங்க, சாம்பார் டேஸ்ட் தெரியுமா தெரியாதா? மழுமழுன்னு ஆயிடும். என்ன சாப்பிடணும்னு தெரியாது. எல்லா சாப்பாடையும் எல்லா டேஸ்டும் எது வாங்கிரும்? நெய் வாங்கி நெய் மழுமழுன்னு ஆக்கி நெய் சோறு மாதிரிதான் இருக்குமே தவிர சாம்பார் டேஸ்ட் தெரியாது. அது மாதிரி பகட்டான பக்தியில இறைவன் தெரிய மாட்டாரு. நீங்க பகட்டு நிறைய பண்றீங்க, அந்த பக்தியில நெய் அதிகமா இருக்குன்ட்டு நான் அதிகமா சாம்பார்ல ஊத்தி சாப்பிட்டா சாம்பாரோட டேஸ்ட் தெரியவே தெரியாது. அது போல பகட்டு நிறைய இருந்தா அந்த இடத்துல இறைவனுடைய அந்த பதித்தன்மையை நம்மளால உணரவே முடியாது. அதுக்காக நாங்க எதுவுமே ஊட்டலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமிக்கு சின்னதா ஒரு சின்ன அளவுல பெருமானை நீங்க என்ன பண்ணலாம்? மலரால அலங்காரம் பண்ணலாம், விளக்கால அலங்காரம் பண்ணலாம். இதெல்லாம் இல்ல நான் வெள்ளியிலதான் சாமிக்கு வந்து வில்வ மாலை போடுவேன், நான் தங்கத்துலதான் சலங்கை கட்டுவேன், அப்பதான் எங்க சாமி வந்து அங்க இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணா அதெல்லாம் நெய் சேர்க்கிற மாதிரி உணவுல நெய் டாமினன்ட் ஆயிடுச்சுன்னா உணவினுடைய சுவை ஒன்றுமில்லாமல் போகிவிடும். அது போல பக்தியிலே பகட்டு இருந்தா சாமிக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் பாருன்னு தான்ற எண்ணம் தான் அந்த இடத்துல மிகுமே தவிர எளிமையான பக்தியில தான் நம்முடைய ஆணவம் அழியும். அதைத்தான் முதோ சொல்லி கொடுத்தது நம்முடைய சைவம். சைவத்துல மட்டும்தான் பக்தி எளிமை. நீங்க மத்த எங்க போனாலும் சரி, மத்த எங்க போனாலும் பக்தி கொஞ்சம் நீங்க காஸ்ட்லி தான், பக்தி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா சைவத்துல மட்டும்தான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை இலையை பிடிங்கி போடுப்பா சாமி போதும், என்ன இலை ஆனா இருந்துட்டு போகுது. வில்வேலைன்னு நான் சொல்லல, போற வழியில நான் எனக்கெல்லாம் வில்வேலை எல்லாம் கிடைக்கும், எனக்கு வில்வேலை கிடைக்குமா? நான் எந்த ஊர்ல உட்காந்துருக்கேன், போற வழியில ஏதாவது குரோட்டன் செடியில ஒரு இலை இருக்கும், பச்சையா இருக்கான்னு மட்டும் பார்ப்பேன். பச்சையா இருந்தா ஒரு சின்னதா யாருக்கும் தெரியாம, தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் கொண்டே போட்டுருவாங்க. இந்த ஏரியால இலைய பறிக்க கூடாது, பூ பறிக்க கூடாது. அவங்களுக்கு பூ வந்து கடைசி வரைக்கும் அந்த செடியிலேயே வச்சு அழகு பார்ப்பாங்க, பறிச்சு அதை எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதர் கண்ட்ரீஸ்ல. அதனால அதை வந்து யாருக்கும் தெரியாம ஒரு இலையை மட்டும் ஒரே ஒரு அருகம்பல்லம் மட்டும் எடுத்து பெருமானுக்கு வச்சு அது எளிமையான பூஜை செய்து. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நாம பூஜை செய்யறப்போ நான் பண்றேன்ற எண்ணம் எப்ப வரும்னா நான் ரொம்ப பகட்டா செய்யறப்ப வரும். எப்பயுமே பகட்டுத்தனமான பூஜையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க ஐயா, ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க ஐயா. இங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இசையில் மழையில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு, இவன் தான் தெய்வம் என்றதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு, தெய்வம் இருப்பது இங்கே. எங்க திருவாசக சிந்தனையில. ஏன் எங்க அடியார்கள் எல்லாம் இறைவனை எளிமையா வழிபாடு செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டனால இறைவனை ஒரு இடத்துல ரொம்ப சும்மா டம்மு டும்முன்னு நம்ம வந்து இதெல்லாம் கொட்டெல்லாம் அடிச்சு அப்படியே ரெட் கார்பெட்டை போட்டு விரிச்சு பல்லாக்குல தூக்கிட்டு போனா தான் சாமி வருவாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த பக்கமே போயிடாதீங்க, அந்த பக்கமே போயிடாதீங்க. அப்படி பண்ணாதான் சாமி வருவாருன்னு சொன்னா அவங்க ஏதோ தப்பான பாடம் படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்க வேண்டாம். புரியுதுங்களா? எளிமை பக்தி தான் நமக்கும் பெருமானுக்கும் என்ன ஆகும்?
உள்ள அந்த பெருமானுடைய நுகர்வை அதிகமா இருக்கும். பெருங்காயம் அதிகமா போட்டா என்ன ஆயிடும்? பெருங்காய ஸ்மெல் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஸ்மெல்லுமே வராது. அந்த மாதிரி என்னடா இவன் சமையலை பத்தியே பேசுறானே, நீங்க என்ன சமையலா இருக்கும் வீட்டுல தானே யோசிக்கிறீங்க எல்லாரும். அதனால ஏன்னா எளிமையா புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால அடியார்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொன்னா ஞாபகம் இருக்கு. இனிமே பகட்டுத்தனமான பக்தி எல்லாம் தேவையில்லைன்ற ஆனந்து, ரொம்ப பகட்டா தேவையில்லை, இருக்கிறத வச்சு பண்ணலாம். சாமி கண்டிப்பா வரும். சாமி தான் உயர்ந்தவன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். சாமி தான். என்னை கவனிங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் இந்த ஒரு செய்தி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கேன். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. 73 பேர் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வார்த்தைகளே இல்ல. இன்னும் 2 பேர் வந்தா 75 பேர் ஆயிடும். யாராவது வந்தாங்க, யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தா 2 பேரை சேர்த்து விட்டுருங்க. அவன் 75 பேரா இருந்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கு, கண்கொள்ளா காட்சி. இப்போ நம்ம 63 நாயன்மார்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பக்தி எப்படிப்பட்ட பக்தி? எளிமையான பக்தி தானே. ஒருத்தர் தவச்சு கொடுத்தாரு, ஒருத்தர் என்ன கொடுத்தாரு, திருவோடு கொடுத்தாரு, ஒருத்தர் வீட்டுக்கு இருக்கிறத சாப்பாடு போட்டு கொடுத்தாரு. செஞ்சாங்களா இல்லையா? ஆனா அந்த பக்தியும் உடைச்சாரு சாமி. அந்த பக்தியும் உடைச்சார். ஏன்னா திருவோடு கொடுக்கறப்போ, திருவோடு கொடுக்கறதுதான் பெருசு. யாரு பெருசு இல்ல? திருவோடு கொடுக்கறதுதான் பெருசு. யாரு பெருசு இல்ல? சிவம் அங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டார். நான் எதை பெருசு நினைக்கிறேனோ அன்னைக்கு சிவம் குறைஞ்சிருவார். ஆமாவா இல்லையா? நான் பாட்டு பாடுறதுதான் பெருசு நினைச்சேன்னா அங்க சிவம் இல்ல. சிவன் தான் பெருசு. மித்ததெல்லாம் அவனுக்கு கொடுக்குற ஆர்னமெண்ட் தான், அவனுக்கு கொடுக்குற சின்ன சின்ன பொருள் தான். நான் சிவம் தான் பெருசுன்னு நினைப்பேன். என்னால முடிஞ்ச தொண்டு இந்த திருவள்ளுவனோட திருவடியில சேரணும்னு நினைச்சு பண்ணா சாமி அந்த தொண்டை உடைக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. நீங்க சாமி நான் தொண்டு செய்யறேன், நான் செய்யற தொண்டுக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் தொக்கு வச்சுட்டே இருக்காரு சாமி, எப்ப பார்த்தாலும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காருன்னா தொண்டை பெருசா நினைக்கிறதுனால. தொண்டு செய்யறது யாருக்கு தொண்டு செய்யறோம்? நம்மளுக்கே தான் தெரிஞ்சுக்கிறேங்க. அடியார்கள் சிவபெருமானுக்காகத்தான் தொண்டு செய்யறோம். சிவபெருமான் தான் அங்க பெரியவன். தொண்டு பெரியது அல்ல, தொண்டும் பெரியது அல்ல சிவனுக்கு முன்னாடி. அத சொல்லதுதான் தொண்டர் புராணம். நாம செய்யற தொண்டை கூட பெருசா நினைச்சிடக்கூடாது. ஆகா என்னன்னாலும் சரி, யார் செத்தாலும் படைச்சாலும் சரி, இந்த தொண்டை தான் கையில பிடிச்சுக்கிட்டே நிப்பேன்னா இந்த கவனிங்களேன். இந்த வாட்டர் பாட்டில் தெரியுதா? இந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணி கிளீனா இருக்கு, தொண்டுன்ற ஒரு கல்லு உள்ளுக்குள்ள கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லையும் உடைச்சிடுவான் சாமி. கிளீனான வாட்டர் பாட்டில் தான் தேவை அவனுக்கு. புரியுதுங்களா? நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, பாசம், காமம், குரோதம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லுகின்ற அத்தனை அந்த கல்லையும் வெளியில எடுத்து போட்டேன். ஆனா நல்லது தானே, தொண்டு செய்யணும்ன்ற என்ன நல்லது தானே, அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு தொண்டை உள்ளுக்குள்ள போட்டுட்டு தொண்டையே புடிச்சு தொங்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அந்த தொண்டையும் உடைச்சிருவான் சாமி. அவ்வளவுதான். உன்னால என்ன கோவணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பண்ணுவான்? கோவணத்தை மறைச்சிருவான். துணி துவைக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்போ என்னை விட நீ துணி துவைக்கிறதான பெருசா நினைக்கிற. அதனால இனி உன்னால துணி துவைக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன், அதை உடைச்சிருவான். சாப்பாடு போடணும்தான் நினைச்ச அடியார்களுக்கு போட முடியாது, பாத்துக்கலாம். அப்படி நாம செய்கின்ற தொண்டை கூட சிவனுக்கு முன்னாடி பெருசுன்னு நினைக்க கூடாது. வேற சாமி தான் பெருசு சொல்றது புரியுதுங்களா? நாம திருநீர் தொன்று கொடுத்துட்டு இருப்போம். கோபிரியம்மா சுவாமி தம்பி ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, பேர் சுரேஷ்குமார்னு. அவருக்காக எல்லாரும் கொஞ்சம் பிரேயர் பண்ற மாதிரி வேண்டிக்கிறேன் ஐயா. நமஸ்காரம். நல்லதுங்க சுவாமி. ஐயா அவர்களுக்கு கூடிய விரைவில் பெருமானுடைய பெருங்கருணை கண்டிப்பா சேரணும். அமைச்சர் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. கோயிலே தூக்கி தள்ள வச்சாச்சு. ஒரு சின்ன துளி கூட பிரச்சனை வராது. சிறப்பாயிரும் ஐயா, சிறப்பாயிரும். சரி, நன்றி. கலங்க வேண்டாம் சாமி. பெருமான் இருக்கார் சிறப்பா பண்ணுவாங்க. அடியார்கள் அத்தனை பேருடைய அந்த வாக்கும் பழிக்கும். நல்லது. இப்போ இறைவனுக்கு முன்னாடி அவனுக்கு செய்கின்ற தொண்டையே பெருசா நினைக்க கூடாது. உங்க எல்லாருக்கும் இந்த கதை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதுங்களா? சொல்லியிருப்பேன், நான் மறந்துருப்பீங்க.
எல்லா அமர்வு நான் முன்னாடி இருக்கிற அமர்வுலாம் ஓட்டி பார்த்தேன். எல்லாத்துலயும் அமர்வுலயும் ஒரே கான்செப்ட் தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் புதுசா எல்லாம் பேசல. உங்களுக்கு தான் புதுசா தெரியுது. எல்லா அமர்வையும் ஓட்டி பார்த்தா ஒரே வார்த்தை தான், ஒரே கதை தான். என்ன வார்த்தை சொன்னோம் அந்த வார்த்தை கூட மாத்திக்கல. சரி, ரைட். பெருமாள் தான் உங்களுக்கு உணர்த்தாரு. இப்போ ஒரு ஸ்டோரி படிச்சோம். என்னன்னா, இந்த மதர்ஸ் டேன்னு கேள்விப்பட்டீங்களா? மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி. மதர்ஸ் டே யாருக்கு கொண்டாடுறோம்? அம்மாவுக்குங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அம்மாவுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை இருக்கும், ஒரு பையன் இருப்பான். எல்லாரும் மதர்ஸ் டே வரப்ப சிலதவிட்ட செலிப்ரேட் நல்லா பண்ணணும். நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது நான் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு இந்த விட்ட அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுவோம், மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம்னு 3 பேர் என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய குழந்தை, குட்டி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து எங்க வந்துருவாங்க, மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்காக அம்மாவை பாக்குறதுக்காக வந்துருவாங்க. எல்லாரும் வேற ஊர்ல இருப்பாங்க, வந்துருவாங்க. வந்து பார்த்தா மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண பிள்ளைங்க வந்துருச்சுன்னு சொன்னோடனே அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, நார்மலாவே வேலை அதிகமா இருக்கும். 3 குடும்பம் வந்துருச்சு. 2 மக குடும்பம், ஒரு மகன் குடும்பம் வந்துருச்சு. அம்மா நார்மலா வேலை செய்யறதை விட மதர்ஸ் டேக்கு என்ன பண்ணாங்க, அதிகமா மாங்குன்னு எல்லாருக்கும் வர பஜ்ஜி சுட்டு போட, பிள்ளைங்களுக்கு போக, பேரைங்களுக்கு அதை கொடுக்குன்னு அதிகமா எல்லாம் சந்தோஷம். எல்லா வீடெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி அம்மாவை கேக் வாங்கி வெட்டுவோம், அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. மதர்ஸ் டேவோட சிறப்பை என்ன தெரியுமா? என்ன பண்ணோம்னா, எல்லாரும் அம்மாவை பிக்னிக் கூட்டிட்டு போவோம். அம்மா இது வரைக்கும் எங்கேயுமே போனது இல்ல, அம்மாவை பிக்னிக் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு ஓகேன்ட்டு பார்த்தா ஜீப் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரின்ட்டு அம்மாவை ஏறி உட்காந்தாச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தா ஒரே ஒரு பேரனுக்கு இடம் இல்லை. எல்லாரும் உட்காந்துச்சுங்க. எதுல? வேன்ல எல்லாரும் ஏறி உட்காந்தாச்சு. ஒரு பேரனுக்கு மட்டும் இடம் இல்லை. ஐயோ, இப்படி கம்மியான சீட்டா பிக் பண்ணிட்டோமே. சரி பரவாயில்ல. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சரிப்பா நான் இறங்கிக்கிறேன். யாரு? மதர்ஸ் டேல இருக்கிற அம்மா வந்து நான் இறங்கிக்கிறேன். இந்த பிள்ளைய தூக்கி உட்கார வச்ச உடனே பாயும் காமிச்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பிக்னிக் போயிட்டாங்க. மதர்ஸ் டே யாருக்கு செலிப்ரேட் பண்ணோம்? அம்மாவுக்கு செலிப்ரேட் பண்ணோம். கடைசியில அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோம்ல. மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதே அம்மாவுக்காக. அம்மாவை பெருசுன்னு தான் நினைக்கணும். அம்மாவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சு பிக்னிக் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு அம்மாவை விட்டுட்டு அவங்க எல்லாம் பிக்னிக் போன மாதிரி நாம எல்லாம் இறைவனை வழிபாடு செய்யணும்னு நினைச்சிட்டு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இறைவனை விட்டுட்டு வந்துடுறோம். வழிபாட்டையே பெருசா நினைச்சுக்கிட்டு நான் போடுற நெய் யாகமும், நான் போடுற வாசல்ல கட்டுற என்னது அந்த வாழை மரமும், அந்த மாவிளையும், தண்ணி தெளிக்கிறதும் அதெல்லாம் தேவையில்லை. சாமி அதெல்லாம் கேட்கல. மதர்ஸ் டே எப்படி தெரியுமா செலிப்ரேட் பண்ணிக்கலாம்? நேரா போயிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு, அம்மா உன் மடியில படுத்துக்கிறம்மா, நாங்க உங்ககிட்ட பேசணும்மா, நீ மனசை விட்டு சொல்லுமா, நீ எப்பமா இருந்த அப்படின்னு அம்மா கிட்ட எல்லாரும் சுத்தி உட்காந்து அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடி அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை வீட்லயே அவங்க செஞ்சு வந்து தெரிஞ்சதெல்லாம் கொடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டு நாங்க எங்கேயும் போல உன் கூடவே இருக்கோம், உன் கூடவே இருக்கிறதா எங்களுக்கு பெருசுன்னு சொல்ற மாதிரி வழிபாட்டு முறை இருக்க வேண்டும். நாம வழிபாட புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கோமே தவிர வழிபாட்டுக்கு மூலப்பொருளா கூடிய சிவபெருமான அப்படி தூக்கி ஓரமா வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இல்ல பூ வந்துச்சா, காய் வந்துச்சா, பழம் வந்துச்சா, வந்துச்சா, சாப்பாடெல்லாம் வந்துச்சு, இதைத்தான் பார்ப்போமே தவிர அங்க எத்தனை பாட்டு பாடணும், அங்க பெருமான் எவ்வளவு நேரம் பேசணும், பங்கனே அவனுக்கு தான், அவனை சிறப்பு செய்யறதுக்கு தான் பங்கன். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் சிறப்பு செஞ்சுட்டு இருப்போம். இந்த விஷயத்தான் நம்மளுடைய சைவம் என்ன பண்ணுது, வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப அது எப்ப வரும்? பகட்டு பக்தியில தான் வரும். பகட்டு பக்தியில தான் என்ன ஆகும், இறைவனை விட்டுட்டு நாம மத்ததெல்லாம் பிடிச்சு தொங்கிட்டு. அதனால பக்தி எளிமையா இருக்கணும். எவ்வளவு சிம்பிளா இருக்கும் அவ்வளவு நல்லது. அவன் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான், அவ்வளவுதான். வழிபாடு, சிவ வழிபாடு என்பது சிவபெருமான்ட்டு அவன் ஆன்மாவை கலக்க வைக்கிறதுக்கான ஒரு செயல் தான். ஒண்ணும் இல்ல, எப்பயுமே என்கிட்ட சிவபெருமான கலந்தா இருக்கு, அவன் கூட பேசிட்டு தான் இருக்கேன்னா நீங்க வழிபாடே செய்ய தேவையே இல்லை. இதைத்தான் என்ன சொன்னாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க தேவையில்லை. அப்போ சிவபெருமான்ட்ட கொஞ்ச நேரம் பேசுறது அந்த நீல நினைந்த அடி அப்படின்னு அவங்க பக்தி, அவன் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூட பேச ஆரம்பிக்கணும். பஸ்ல போறப்பவும் அவங்க கூட பேச ஆரம்பிக்கணும். நாம சும்மா உட்கார்ந்துருக்கோம் அவங்க, அப்ப அந்த பேச ஆரம்பிக்கிற கால அளவு நீட்டிக்கிறோம்ல, அதுதான் உண்மையான பக்தியா நினைச்சிருக்கோம். நாம என்ன பண்றோம், 10 மலரை தூக்கி அவன் மேல தூக்கி எரிஞ்சிட்டு இது உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சாயங்காலம் 5 மணிக்கு பாக்கலாம் வர்த்தான் அப்படின்னு போயிட்டோம்னா, போனதுக்கு அப்புறம் சிவபெருமானுடைய நினைப்பே இல்லைன்னா அந்த பக்தி என்பதை பெருமான் வேண்டுவதில்லை.
அவன் போட்டுட்டு போயிட்டோமே, இன்னைக்கு வேகமா போட்டோமே, ஒரு 8 போட்டி தான் சொன்னோம், மித்த போட்டியில என்ன பண்ணலாம், பஸ்ல போறப்ப சொல்லிட்டே போவோமே, வேலை செய்யற இடத்துல சொல்லிட்டே போவோமே, சாப்பிடுற நேரம் அவனை பத்தி என்ன நினைச்சா, ஐயோ அவன் வந்து அடியாறுகளுக்காக அப்படி வந்தானாமே, அப்படி பண்ணானா, அந்த நினைப்பெல்லாம் தாங்கிக்கிட்டு வரக்கூடிய அந்த எண்ணங்களை தான் நாம நீல நெடுங்கடிதெல்லாம் நம்ம நினைச்சோம். அதுதான் பக்தி. அதைத்தான் பெருக்கணும், அதைத்தான் பெருக்கணும். ஒரு அம்மா தெய்வநாயகி அம்மா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட, ஐயா இப்பெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் ஆன் பண்ணல எல்லாரும், ஒரு நிமிஷம் எல்லாம் அவங்களை பார்க்க முடியல, எங்க போறீங்கன்னு தான் தெரியல, என்ன வேலைதான் இருக்கு, மணி தக்காய் போச்சு, இன்னுமா இடியாப்பத்தை புளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், சரி விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏங்க அப்பா எல்லாம் எடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி என்னன்னா பாத்தீங்களா, நம்ம பார்த்தோன்னே மறந்துடுவேன், தேவநாயகி அம்மா நீல நினைந்தடியேன் எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. தேவிநாயகமா அடியன்ட்டு ஒண்ணு கேட்டாங்க, என்னன்னா ஐயா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அன்பா இருக்கேன், நான் எனக்கு கோபம் வரதில்ல, இதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி எப்படி கேள்வி பண்ணீங்களா, ஐயா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சாயா அந்த நாள்தூரம் மலை ஏதோ சொன்னீங்க, அதுல இருந்து அன்பா இருக்கேன், திரும்ப கோவம் வந்தாலும் அதை அடக்கிக்கிறேன், நல்லா ஜாலியா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனிமே நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் சொல்ல நினைச்சேன், அம்மா இனிமே காலையில எதிர்ச்சு கிழக்க பார்த்து இது தண்ணிக்குள்ள மூழ்கி ருத்ராட்சத்தை எடுத்து உருட்டுன்னு உருட்டி ஒரு 10 தேவாரத்தை சொல்லி ஒரு 15 பூவை புடுங்கி சாமிக்கு போடுங்க, அப்பதான் அது உயர்வு அப்படின்னு சொல்ல நினைச்சேன். அது உயர்வு இல்லை. அம்மாட்ட நான் என்ன பதில் சொன்னேன், சாமி அன்போட நின்னு கோபம் வராம பாத்துக்கிறீங்கல்ல, இதை விட சிறந்த பக்தி, சிறந்த சிவபக்தி உலகத்துல எதுவுமே இல்ல, இதை மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணுங்க சாமி, அவ்வளவுதான் பக்தி, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, யாராவது ஏதாவது சொன்னா நம்பாதீங்க சுவாமி, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க, அன்புல நிக்கணும், கோவப்படக்கூடாது, யார் மேலையும் பொறாமப்படக்கூடாது, இந்த எண்ணம் தான் சிவபக்தி. கோயில நின்று பாடிட்டு இருக்கோம், நின்றுட்டு பாடுறோம், திடீர்னு இன்னொருத்தவங்க நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், எசப்பாட்டு இன்னொருத்தவங்க, நான் ஒரு திருப்புகள் பாடினா இன்னொருத்தவங்க திருப்புகள், அதை விட பெரிய திருப்புகளா பாடினோன்னு எனக்கு என்ன தோணுது, என்ன இவங்க சூப்பரா பாடுறாங்க, நம்மளால அப்படி பாட முடியலையே, ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிடும், அந்த பக்திய பெருமான் அந்த பக்தி தேவையில்லை. என்ன ஆயிடுது நமக்கு, என்ன ஆயிடுதுன்னா திருவாசகம் முற்றோதல் பண்ணும் போதே அந்த அம்மா சூப்பரா பாடுறாங்க, இனிமே அடுத்த முறை நம்ம அவங்கள விட நல்லா பாடும் அப்படிங்கிற மாதிரி முனைப்பிலேயே போச்சுன்னா, எனக்கு பொறாமையும் போட்டியும் எங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துலயே எனக்கு வருதுன்னா, நான் அது பண்ணி என்ன பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனம் இல்லையே. திருவாசக சிந்தனை இருக்கு, திருவாசகம் முற்றோதல் பண்றோம், பன்னீர் திருமுறை முற்றோதல் பண்றோம், அந்த இடத்துலயே வந்து அவங்களோட நான் பெருசா இருக்கணும், இவங்களோட நான் பெருசா இருக்கணும், நான் தான் நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ற இனப்பு வந்து, அப்போ அன்பா நிக்கிறதும் கோபப்படாம நிக்கிறதும் நான் இப்ப இருக்கேங்கன்னு சொன்னாங்க. அம்மா அது அடியருக்கே இன்னும் வரல, நீங்க எல்லாம் நிக்கிறீங்கன்னா உங்க கால்ல கனகாபிஷேகம் தான் பண்ணணும் மனசை நினைச்சுக்கிட்டு, அம்மா இதுக்கும் மேல வழிபாடு ஒண்ணுமே இல்லை, இத மெயின்டைன் பண்ணுங்க வாழ்நாள் பூரா. கோபம் வர்றப்பெல்லாம் இந்த படுபாவி முகம் ஞாபகம் வரணும், ஐயோ இந்த படுபாவி சொல்லிட்டானே கோபப்படக்கூடாதுன்னு, பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, நிம்மதியா பொறாமப்பட விடுறானா, நிம்மதியா பொறாம எவ்வளவு ஜாலியா இருக்கும் அந்த உணர்வு. கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா, கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்க மேலே கோபப்படுற மாதிரி சொல்றீங்க, நீங்க கோபமே வரக்கூடாதுன்றீங்க, உங்க மேலே கோபம் வர. இதுல என்னன்னா நம்ம எல்லாருக்கும் காசிப் பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்போ விரோதம் இல்லாம இருக்கணும், அவிரோதம் இல்லாம இருக்கக்கூடாது, அவிரோதம் வச்சிருக்கணும். அவிரோதம் தான் நம்முடைய கருவி. அவிரோதம்னா விரோதத்துக்கு ஆப்போசிட். அவிரோதத்தை ஏந்தி நிக்கணும், விரோதத்தை கையில இருந்து விட்டணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நினைப்பை தாங்குவதுதான் பக்தியே தவிர விதமான பக்தி ஒன்னும் கிடையாது, அதை தாண்டின பக்தி ஒண்ணுமே கிடையாது. அந்த நினப்பு வர்றதுக்காகத்தான் பூஜை, புனஸ்காரம், பால், பொங்கல், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், சிவபுராணம், அதுக்கப்புறம் வந்து நம்ம 12 திருமுறை, 16 மெய்கண்ட சாஸ்திரங்கள் எல்லாமே அந்த நினப்பு வர்றதுக்காகத்தான். அது மட்டும் வராது, மித்ததெல்லாம் கையில புடிச்சுக்கிடுவோம். எனக்கெல்லாம் கோவம்லாம் படாம இருக்க முடியாது, பொறாமப்பட இருக்க முடியாது, அடுத்தவங்களை பத்தி பேசாம இருக்க முடியாது, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா சந்தோஷப்படாம இருக்க முடியாது. ஆனா நான் எல்லா 14 மெய்கண்ட சாஸ்திரத்தையும் தலையில வச்சிருப்பேன், கையில கூட 12 திருமுறையை வச்சிருப்பேன்னு சொன்னா, அது எப்படின்னா மதர்ஸ் டேக்கு அம்மாவை விட்டுட்டு எல்லாரும் பிக்னிக் போன கதை தான். தேவையே இல்லை.
அடியேன் அடிக்கடி வலியுறுத்துவது இதைத்தான். இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு அமர்வுகளையும் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆன்மா சரியான போதும், அவ்வளவுதான். இது இந்த சிவ உணர்வை ஊட்டணும்ன்றதான் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியே. எங்க அடியாறுகள்லாம் வந்துட்டாங்க. இப்ப எங்க அடியாறுகள்லாம், சாமி நாங்கெல்லாம் கோவப்பட்டது இல்லைங்கய்யா, நாங்கெல்லாம் பொறாமப்படுறது இல்லைங்கய்யா, முதல்ல பட்டோம், இப்பெல்லாம் வரும், வந்தாலும் ஐயோ இந்த ஆனந்தன்றவன் சொல்லிட்டானே, அதனால இனிமே வந்து அதை நினைக்க கூடாது. அப்பப்ப இந்த குரங்க நினைக்காதன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் குரங்கவே நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி கோவப்படாதீங்கன்னு அடியன்னு சொல்றப்ப, அடியார்கள் கோபத்தை தவிர்த்து அவர்கள் அன்பு நிலையில நிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றப்போ அப்படியே அடியன் கரைஞ்சு போயிட்டு போனதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போய் சிறுவாசனை தன்னுடைய இருப்பை எது, தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியது நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, போற்றி செய்யும் போது நமக்கு பீடு வரக்கூடாது, நமக்கு பெருமை வரக்கூடாது. நான் 108 போற்றி செஞ்சு செய்வேங்க. லலிதா சகஸ்ரநாமம் 1008 போற்றி தலைகீழ ஒரு காலத்துல நான்லாம் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் தெரியாது, எனக்குலாம் லலிதா சகஸ்ரநாமம் தெரியுமாக்கும், எனக்குலாம் வந்து தலைகீழ படிப்பேனாக்கும். இதுல என்னன்னா, லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சது மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியுமாக்கும். அப்படின்னு ஒரு பெரிய பீடுல இருப்பேன் ஒரு காலத்துல. என்ன மாதிரி திருப்புகள் படிக்க முடியுமா, என்ன மாதிரி. இப்பெல்லாம் அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு யார் எது கேட்டாலும் நிஜமோட மறந்துருச்சு, எல்லாமே மறந்துருச்சு. அந்த சாமி அப்படின்னா அந்த எண்ணத்துக்குள்ளேயே போக வைக்கல, அதுதான் நம்ம செஞ்சு தவோம். சரியா? அப்போ அடிக்கடி அடின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, போற்றி செய்யும் போது நான் போற்றி செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் போற்றி செய்யறதுனால சாமிக்கு சாநித்தியம் வருது, நான் போற்றி செய்யறதுனால சாமிக்கு உயர்வு ஏற்படுது அப்படிங்கிற எண்ணத்தை அறவே அழிக்கணும். அதுதான் முதல்ல நம்ம போற்றிக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசு. நான் போற்றி செய்யறதுனால எனக்கு நல்லது, நான் போற்றி செய்யறதுனால என்னுடைய ஆன்மா உய்வடையுது, சிவபெருமான் உய்வடையல அப்படிங்கிற மாதிரி பெருமானுக்கு எளிமையா. இங்க கவனிங்களேன், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரே ஒரு 60 செகண்ட் கவனிங்கன்னா டக்கு டக்குன்னு ஆன் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் பெருமானுக்கு அவன் உருவமா வச்சா எப்படினாலும் ஒரு மூக்குத்திய மாட்டுவோம், ஒரு புல்லாக்க போடுவோம், காதுல ஒரு தோடை போட்டுருவோம், கழுத்துல ஒரு செயினை மாட்டிடுவோம், கையில ஒரு கை செயினை போட்டுருவோம், கால்ல. இதெல்லாம் வேணான்றதுக்காகத்தான் என்னவா இருக்கான், கண்ணு காது மூக்கு எதுவுமே இல்லாம நான் அருவுருவ திருமேனியா இருக்கேன், லிங்க திருமேனியா இருக்கான். ஆமா, விடுவோமா அவனை விடுவோமா? இல்லாத திருமேனியில கண்ணு இருக்கிற மாதிரி நெத்திப்பட்டையை மட்டுமே வெள்ளியிலையும் வைரத்திலையும் வச்சு பதிச்சு எல்லாம் செஞ்சு ஒருத்தங்க சொன்னானா, இந்த ஒரு சைஸ் சொல்லிக்கிறேன், இந்த காமெடி புரிஞ்சுதுன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம். ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு இது சொன்னேன்ல, அந்த மதர்ஸ் டே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மதர்ஸ் டே கதை புரிஞ்சிருச்சா கிளியரா? மதர்ஸ் டே கதை கிளியரா புரிஞ்சுன்னா சாமியை நீங்க கிளியரா புரிஞ்சுக்குவீங்க. பகட்டு வேணாம், பக்தி எளிமையா இருக்கணும்ன்ற செய்தி ஆழமா இறங்குன்றதுக்காக தான் மதர்ஸ் டே கதை சொன்னேன். அது மாதிரி இப்போ ஒரு கதை என்னன்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட். என்னடா அப்படி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா, அந்த டிரைவர் சொன்னாரா, வண்டி போயிட்டு இருந்தது, ட்ராக் போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு எரும மாடு வந்துருச்சு, அதுதான் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் சொன்னா, எரும மாடு வந்தா என்னங்க, அந்த எரும மாடை ஏத்திட்டு இத்தனை பேரை நீ காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஆமாங்க, அதுதான் நானும் நினைச்சேன், எரும மாடு போயிட்டே இருந்துச்சு, எப்படியாவது எரும மாடை ஏத்திடலான்ட்டு வேகமா வண்டி விட்டேன், திடீர்னு பார்த்தா எரும மாடு ட்ராக்ல இருந்து இறங்கி இப்ப வெளியில நடந்துச்சு, விடுவனா அந்த எரும மாடை, அப்படியே ட்ராக்ல இருந்து திருப்பி அந்த எரும மாடை ஏத்த போனேன், பார்த்தா உள்ளுக்கு இருக்கிற எரும மாடுகள் எல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி கதை சொன்னாங்க. அது மாதிரி சாமி வந்து உருவம் கொடுத்தாதான் சேலை கட்டணும், உருவம் கொடுத்தாதான் மார்பை மறைக்கிறதுக்கு சேலை கட்டணும், இடைய மறைக்கிறதுக்கு வேஷ்டி கட்டணும், கழுத்துக்கு அங்கவஸ்திரம் போடணும், கண்ணுக்கு மை போடணும், லிப்ஸ்டிக் போடணும், எல்லாம் போடணும்ன்றதுக்காக சாமி என்ன பண்ணிட்டாரு, நான் உருவமா இல்ல, நான் அரூபமா இருக்கேன், எனக்கு கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, கை கிடையாது, காலு கிடையாது, எந்த அவயமும் கிடையாதுன்னு சொல்லி சாமி நின்னாலும் விடுவோமா? நாங்க போடு, கீழே இருக்கிறது சாமியோட காலு, வேஷ்டி கட்டு, அதுவும் வேஷ்டி எப்படி பஞ்சகச்சம் வேஷ்டி கட்டி, கழுத்து அவன் தலை இருக்குல்ல, இதுதான் தலை, அதனால அவனுக்கு ஒரு அங்கவசத்தை மாட்டு, நாகாபரணத்தை தூக்கி மேல வையி, பட்டு நெத்தியில வெள்ளியில ஒரு பட்டையை போடு. இது செய்யக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். அவர் சொல்லுவார், இது செய்யக்கூடாதுன்னு தான் நான் இது இந்த வழிபாட்டு முறைக்கே வந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடியார்கள் கிட்ட, நெத்தியில திலகம் வச்சா கூட என்னது நெத்தின்னு ஞாபகம் வைக்கிறவங்க, நெத்தி நீ நினைக்க கூடாது இடத்த, அந்த இடத்த லிங்க திருமேனியில அது நெத்தின்னு நினைக்க கூடாது, முழுவதுமாவே சிவனுடைய வடிவம், அது ஜோதி வடிவம் தான்.
ஜோதி தான் பானம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஜோதியை தாங்கி இருக்கிற பீடம் தான் என்னது? நம்முடைய ஆவுடையார். அவ்வளவுதானே தவிர அது ஜோதி வடிவமாவே பாக்குறது கிடையாது. அதுக்கு கண்ணு காது வச்சு இப்பெல்லாம் என்னது? ஒண்ணும் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்? சந்தனத்துல மாவை பிணைஞ்சு மூஞ்சியவே செஞ்சிருவோம், கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சிருவோம். அதுவும் எங்க அப்பனுக்கு ஐப்பசி பௌர்ணமி வந்துருச்சுன்னா பாவம், எங்க அப்பா வந்து வெண்டைக்காவை மாட்டுறதும், கழுத்துல வந்து ரசமாலையை மாட்டுறதும், வடமாலையை மாட்டுறதும், எங்க பார்த்தாலும் எங்க அப்பனுக்கு போட்டு போட்டோ எடுத்து பாக்குறப்போ, இந்த பொங்கலுக்கு மாடு வரைஞ்சு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் கேவலமா மாடு வந்து போட்டோ அனுப்பிச்சா எப்படி மனசுக்கு பதைக்கு, அது மாதிரி எனக்கு ஐப்பசி பௌர்ணமி வந்தாலே ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கடவுளே, இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. பார்த்தா ரசவாளி எங்க இருக்கு, பாக்கெட்டு ரசம் பாக்கெட் எல்லாம் பாக்கெட்ல போட்டு அடுத்த வருஷம் போட்டுருவாங்க. எனக்கு ரசத்தெல்லாம் கட்டி பாக்கெட்ல வச்சு போட்டு விட்டுருவாங்க. அந்த வர்றவங்களுக்கு ஒரு பாக்கெட்டை பிச்சு எல்லாருக்கும் என்ன நினைச்சிட்டாங்க? சாமிக்கு வந்து நம்ம இப்படிதான் வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க? அட்டி சாத்துன்னு வீட்லயும் சிவலிங்க திரும்பி சாத்துன்னு சோத்தை சாத்தி அங்க இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு, காய்கறி அண்ணாபிஷேகத்துக்கு காய்கறி மாலை ஏன் வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. எந்த ஆகமத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் காய்கறி மாலை எல்லா கோயிலையும் பண்றாங்க. எந்த கோயில்ல? தஞ்சை பெருவுடையார் கோயில்லையும் அந்த கோயில்லையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? உங்களுக்கு காய்கறி வேணும்னா கேட்டு வாங்குங்க சாமி, தனியா வாங்கி வச்சுங்க. அப்ப கழுத்துல எல்லாம் மாலை போட்டு பொடலங்கா மாலை. இந்த படம் பாத்துருக்கீங்களா? அந்த படம் பேர் என்ன? அந்த அது உன்னால் முடியும் தம்பியில பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, ஒரு சாமி இந்த பாட்டு வரும், ஒரு சமையல் இருக்கிற மாதிரி பார்த்தா அது கழுத்துல பாத்தீங்கன்னா அந்த கமலஹாசன் வந்து அப்படியே புடலங்கா இதெல்லாம் மாலையா போட்டு நின்றுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எங்க சாமிக்கு பொடலங்கா மாலை, கேரட்டு மாலை, கத்திரிக்காய் மாலை, முருங்கக்காய் மாலை, பச்சை மிளகாய் மாலை. இது என்னன்னா சாமி சிரிக்கிற மாதிரி, சாமிக்கு வாய் வரைஞ்சு சிரிக்கிற மாதிரி வாயில வந்து வெண்டைக்காய் சொருகிற பாக்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டம். கடவுளே, உனக்கு வந்த சோதனையா இது நினைச்சுக்கிட்டு வந்தா அந்த மாதிரி ஆஃப் பண்ணிப்போம். ஏன் சொல்ல வரேன்னா, இது மாதிரி தவறான விஷயங்களை பெரிய பெரிய இடமே செய்யறதுனால என்ன ஆகுது? அதுக்கான தாற்பயமே மறைஞ்சு அண்ணாபிஷேகம்னா சோத்தை வாங்கி சாமிக்கு இது பண்ற மாதிரி போச்சு. முழு கருத்து என்னன்னா, இவ்வளவு நேரம் பேசுற கருத்து என்னன்னா, பெருமானுக்காக செய்கின்ற பூசணையில நான் என்ற எண்ணம் வரக்கூடாது. எப்ப வரும்? நான் ரொம்ப பகட்டா பண்ணாதான் நான்ற எண்ணம் வரும். ராவணன் என்ன பண்ணான்? தன்னுடைய நரம்பை பிச்சு சாமிக்காக வாசிச்சான். அப்ப என்ன ஆச்சு? அவனுக்கு நான்ற எண்ணம் தான் வந்துச்சு. என்னுடைய நரம்பையே வச்சு சாமிக்கு பண்றேன், என் கையவே வெட்டி சாமிக்கு ஆகுதி கொடுக்குறேன். செஞ்சானா செய்யலையா? சூரபத்மன் என்ன பண்ணான்? சூரபத் ஆகுதியில சாமி பலகாலம் வரல, இனிமே வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன்டா இருக்கணும்னு சொல்லி கையை வெட்டி ஒவ்வொரு கையா வெட்டி எதை போட்டு ஆகுதியில போட்டு கடைசி அவனே குதிச்சதுக்கு அப்புறம் தான் சாமி வந்தார். அவன் பக்திக்கு மெச்சு கொடுத்தாரு. என்னது? 5000 கோடி வருஷம் அத்தனை புவனங்களை ஆள்றதுக்கான தகுதி கொடுத்தாரு. ஆனா அழிந்து போவதற்கும் அழிந்து போறதுக்கான காரணம் நான்ற நிலையில பக்தி பண்ண. சிவனடியார்கள் யாரா இருந்தாலும் நான்ற நிலையில பக்தி பண்ண அவர்களுக்கு அழிவு நிச்சயம். யாருக்கு அழிவு இருக்காது? யாருக்கு அழிவு இருக்காது? சிவத்தை மட்டும் பெரிதாக நினைத்து செய்கின்ற வழிபாடு செய்கின்ற சிவபூசைக்குத்தான் என்ன இருக்காது? அழிவு இருக்காது. அதுக்கு பேரு தான் அழிவிலா. சிவத்தை மட்டும் பெருசு. முசுகுந்த சக்கரவர்த்தி அழிவு பூஜை பண்ணாரு, இந்திரன் பூஜை பண்ணான்ல, இந்திரனுக்கு என்ன உண்டு? இன்னைக்கும் சாயரட்சியில இந்திரன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். எங்க? ஆரூர்ல பண்ணிட்டு இருக்கானா இல்லையா? அவன் செய்யற பூஜைக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? அழிவு உண்டு. சிவ பூஜைக்கு ஏண்டா போன வாரம் தான் சிவ பூஜைக்கு வந்து அழிவு இல்லைன்னு, இந்த வாரம் கேட்டா அழிவு இருக்குன்ற. அது போன வாரம், இது இந்த வாரம். அந்த மாதிரி அப்படி சொல்லிதானே. கவனிங்க, சின்ன மாடிபிகேஷன். சிவபூசைக்கு அழிவு என்பது இல்ல. சிவபூசை நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கிரெடிட் வந்துடும். ஆனா நான்ட நினைப்புல பண்ணிட்டா அந்த கிரெடிட் ஃபுல்லா வந்துட்டு அது ஃபுல்லா அனுபவிச்சோன்னு சீரமாயிடும். அதனால அடியவர்கள் செய்த பக்தி எல்லாமே சிவத்தை பிரதானப்படுத்தி படுத்தினாங்க. நாயன்மார்கள் எல்லாம் சிவத்தை பிரதானப்படுத்தினாலும் எதை பிடிச்சு நிக்கிறாங்க? சிவம் 92% நிக்குது. ஆனா கையில ஒரு 5% இருக்கு. என்னது அது? என்னது? என்னது? சிவம் 95% கழித்து இருக்கு, கையில ஒரு 5% இருக்கு. அந்த 5% என்னது? இல்ல, நான்ற எண்ணம் இல்ல உங்களுக்கு. தொண்டை புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. தொண்டை புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க இல்ல? தொண்டை புடிச்சு அந்த தொண்டையை என்ன பண்ணா?
சிவபெருமான் திருவடி சிவன் தான் 100% நினைக்கிற நினைப்பு தான் தொண்டு. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 100% சிவன் தான் பெருசு. 1% கூட யாரும் உள்ள வந்துடக்கூடாது. எங்க ஏரியா, எங்க அப்பனுக்கு தான் என் மனசு பட்டா. எங்க அப்பனை தவிர வேற யாருக்கும் சின்ன கீற்றளவு கூட துரியோதனன் மாதிரி சொல்லணும். துரியோதனன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், பாண்டவர்களுக்கு உங்களுக்கு குண்டூசி நுனி குத்துறளவு கூட உங்களுக்கு யாரும் தர மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொன்னான்ல. அந்த மாதிரி உலகத்தை பார்த்து நம்ம சொல்லணும், என்னது, உங்களுக்கு குண்டூசி நுனி அளவு கூட குத்துறதுக்கு இடம் தர மாட்டேன், முழுசு எங்க அப்பனுக்கு தான் பட்டான் அப்படிங்கிற நினைப்பு தான் தொண்டு. அந்த நினப்பு வர்றதுக்காகத்தான் அடியாறுல வர வைக்க, காலில் விழுக, சாப்பாடு போட, என்ன சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு இருக்காங்க. அந்த நினப்பு வரணும். சிவனை தவிர, சிவபெருமானை தவிர எனக்கு யாரும் கிடையாது, உங்களுக்கு குண்டூசி அளவு கூட இடமில்லைன்ற நினப்பை நாம உருவாக்கி வைத்துக் கொள்வதற்கு பேரு தான் தொண்டு. அதைத்தான் செய்யணும். நாம செய்கின்ற வழிபாட்டுல கூட நாம அதுல ஒரு பர்சன், நான் வழிபாடு செய்யறேன், நான் திருவாசகம் நடத்துறேன், 500வது அமர்வு வந்துருச்சு, ஆகா நினைச்சேன்னா சோழி முடிஞ்சு, அவ்வளவுதான், சாமி முடிச்சிருவாரு. அதனால எது தொண்டு? அனுதினமும் செய்வது தொண்டு. எது உயர்ந்த தொண்டு? எது இருக்கல உயர்ந்த தொண்டு? சிவத்தை மட்டுமே பூமியாக நினைப்பேன். இன்னும் மாடிஃபை பண்ணி சொல்லுங்க, இன்னும் மாடிஃபை பண்ணி சொல்லுங்க. இடைவிடாமல் நுழைக்க கூடாது. இடைவிடாமல் அடியார்களுக்கு செய்யும் தொண்டுங்க, அடியார்களுக்கு செய்யும் தொண்டு, சிவன் அடியார்களுக்கு செய்யும் தொண்டு. நான் என்ற எண்ணம் இல்லாம செய்யணும். சிவத்தை மட்டுமே பிரதானப்படுத்தி செய்கின்ற எப்படி பிரதானம்? கரெக்ட் தான் ஜானகியம்மா, கரெக்டா சொல்றீங்க ஐயா. தொண்டு செய்யறங்கிறது நினைக்காம செய்யணும். ஆடம்பரம் இல்லாத தொண்டு, எதிர்பார்ப்பு ஆடம்பரம் இல்லாத தொண்டு. கடுகளவு கூட வேற யாருமே இதெல்லாம், சிவன் மட்டும்தான் பெருசுங்கிறதா வருதுங்க. ஜானகியம்மா இதுதான் 100க்கு 100. என்ன சொல்றேன்னா, குண்டூசி நுனி கூட இடம் தராத அளவிற்கு முழுவதுமாக சிவத்தை எப்படி இருக்கணும், 100% பெருமான் மட்டும் இருக்கிற மாதிரி நினைப்பை சுமப்பதுதான் தொண்டு. இதுல மிஸ் ஆனவங்க யாரு? இதுல மிஸ் ஆனவங்க அடியார்களும் கூட, 63 நாயன்மார்களும் கூட மிஸ் ஆனாங்க. இதுல தொண்டை பிடிச்சுக்கிட்டு சிவபெருமான 95% வச்சு தொண்டை பிடிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணான், தொண்டை என்ன பண்ணான், தொண்டை என்ன பண்ணான், தொண்டை உடைச்சு விட்டான்ல, தொண்டை அழிக்கதானே செஞ்சான். ஏங்க உங்களை என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த பிள்ளை நல்லா பண்ணுதுப்பா, பாவம் காசு இல்லாம இருக்கு, இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணலாம் செஞ்சிருக்கலாம். எனக்கு கவனிங்க, முக்கியமான செய்தி, இந்த பிள்ளை காசு இல்லாம இருக்கு, இந்த பிள்ளைக்கு தொண்டு நல்லா பண்ணுது, தேவையான காசை அள்ளி கொடுப்போம், எவன் என்ன சொன்னா சொல்லிட்டு போறான் அப்படின்னு அள்ளி கொடுத்துருக்கலாம்ல. வந்து உடைச்சு விட்டான். ஏண்டா என்ன முழுசா நினைக்காம தொண்டையே முழுசா, என்ன நினைக்கிறதுக்கு தான்டா தொண்டு, என்ன நினைக்கிறதுக்கு தான் தொண்டு, என்ன நினைக்கிற விட்டு நீ தொண்டையே நினைச்சிட்டு இருக்க. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதுங்களா நான் சொல்றது? உங்களால உள்வாங்க முடியுதுங்களா? எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்கன்னு சொல்லலாங்க இல்லைங்க. அவங்க செய்யற தொண்டை வெளிப்படுத்தினார், உலகுக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லலாங்க இல்லைங்க. ஏன் உணர்த்தணும்? ஏன் அதை உடைச்சு உணர்த்தணும்? ஏன் உடைச்சு உணர்த்தணும்? அந்த தொண்டையை உடைச்சு உணர்த்தணும். உயர்வா நினைச்சிடுறாங்க இல்லையா, அவங்க செய்யற தொண்டை. இப்போ அம்மா யமுனா அம்மா கரெக்டான கேள்வி, சாந்தி கரெக்ட் தான், அம்மா சொல்றது கரெக்ட். யமுனா அம்மா கரெக்டான கேள்வி. உலகத்தை உணர்த்தணும்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து உணர்த்தலாம்ல? இல்ல, அவங்க என்ன செஞ்சாலும் செய்வாங்கன்றதுக்காக இல்ல, தொண்டையை உடைச்சு உணர்த்துறாங்கன்னா பெருமானத்தான் முழுசா நினைக்கணும். அதுதான் முக்தி. நான் இப்ப நினைச்சிட்டே இருக்கிறப்ப வீட்டுல சாமி கொண்டு இருக்கப்ப, ஐயோ என் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்துச்சா வரலையா, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறது பேரு அந்த பக்தியை எதிர்பார்க்கல. எங்க அப்பா இருக்கா, அவன் கூட்டு வந்துருவான். எங்க அப்பா நான் வரல ஸ்கூலுக்கு போல, அவன் யார் மூலமா கூட்டு வந்துருவான். முழுசா எங்க அப்பனோட சரணாகதி நினைக்கிற அந்த நினைப்பை சுமக்க வைப்பதற்கு பேருதான் தொண்டு. அதுக்காகத்தான் தொண்டர் புராணம் வந்துச்சு. அவனை நினைக்கணும், அவ்வளவுதான். எப்படி நினைக்கணும்? சிவபெருமான் எப்படி நினைக்கணும்? துரியோதனன் மாதிரி நினைக்கணும். சிவபெருமான் எப்படி நினைக்கணும்? துரியோதனன் மாதிரி நினைக்கணும். எப்படி துரியோதனன் என்ன சொன்னா, ஏலே குண்டூசி அளவு கூட அவசரம் 5 வீடாவது குடுறா பாவி, 5 வீட உப்புக்காவது குடுறான், 5 வீடை கொடு, 5 தெருவை கொடு,
5 கிராமம் கொடு, எல்லாம் 5 குண்டூசி அளவு குத்துற அளவு கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி உரைப்போட இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளுக்கும் இனிமே என் மனசுல இடம் கிடையாது. எங்க அப்பா ஒருத்தனை தவிர சாமி இது முடியுமா? முடியாது, ஒண்ணும் கவலைதான். ஆனா எங்க அப்பனை வழிபாடு செய்யறப்ப மட்டும் ஒரு 10 நிமிஷம் வழிபாடு பண்றோம்ல, அப்பனை 10 நிமிஷம் வழிபாடு செய்யறோம்ல, அப்ப வழிபாடு செய்யறப்போவாவது அப்படி நினைக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், 24 மணி நேரம் நீங்க அப்படி நினைக்க வேணாம். சிவப்பு பூசையில உட்கார்றோம்ல, அப்பவாவது உப்பா நீயும் நானும் தான், 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். ஆனா குண்டூசி நுனி அளவு கூட யாருக்கு இடம் கிடையாது. நீயாச்சு நானாச்சு, அவ்வளவுதான். நீயும் நானுமாய் ஏகபோகமாய், ஏகபோகமாய் நீயும் நானும் தான், வேற யாரும் கிடையாது. காதலன் காதலி 2 பேரும் சேரும் போது அப்பா அடிப்பாரு, நம்மளை தூக்கிட்டு போயிருவாரு, அதுல ஊருக்கு தனியா வந்து பார்க்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். காதலன் காதலியும் சேரும் போது அவங்க இருக்கின்ற இடம் பொருள் எல்லா இடம், பின்னாடி என்ன எனக்கு முன்னாடி இடம் இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி இறைவன் மீது காதல் செய்ய வேண்டும்ன்றதான் சிவபூசையா சொல்றாங்க. வேற ஒண்ணும் 5 நிமிஷம் பண்ணலாமா இனிமே? சரி, நாம ஒரு நாள் டைம் இருக்கு, வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் மீட் பண்றதுக்குள்ள அப்பனோட 5 நிமிஷமாவது 100% அந்த அன்பு பரிமாற்றத்தோட உங்களால வர முடிஞ்சா அதை நீங்க அடுத்த அமர்வுல பதிவு செய்யும். அது பேர் தான் தொண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். நான் கவலைப்படாதீங்க, நீ பற்ற வைத்த நெருப்பு உன்னையே சுடுன்ற மாதிரி நாம நாளைக்கு பத்த வைக்கிறோம்ல ஒரு நெருப்பு. என்ன நெருப்பு? நம்மளுக்கும் சிவபெருமானுக்கும் தான் தொடர்பு, குண்டூசி நுனி அளவு கூட வேற யாருக்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிற நாளைக்கு பத்த வைக்கிற நெருப்பு சரவெடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து அது ஒரு ஸ்டேஜ்ல முழுவதுமாகவே நீங்க சிவமா இருப்பீங்க. முழுவதுமாகவே நீங்க சிவமா இருப்பீங்க. நாளைக்கு அதை முயற்சி பண்ணலாமா? என்ன சாமி? தாராளமா செய்யலாம். தொண்டு என்பது என்னன்னா, கவனிங்க, இனிமே தொண்டுனா என்ன சொல்லணும்? தொடர்ந்து செய்வதுதான் தொண்டு. அதுலயும் உயர்ந்த தொண்டு எது அப்படின்னா, சிவபெருமானை எந்த ஒரு பின்னம் இல்லாமல், பின்னம் அர்த்தம் பிராக்ஷனலா 95% சிவபெருமானுக்கு 5% எங்க வீட்டுக்கு அப்படின்னு நினைக்காம பின்னமில்லாம சிவபெருமான சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம பெறுவதுதான் தொண்டு. அப்படி பெறுவதற்காகத்தான் என்ன பண்றோம்? சிவபூசை பண்றோம், அடியார் திருவடி வணங்குறோம். இது எல்லாம் என்ன பண்ணோம்? சிவபூசையில 100க்கு 100 பெருமான் நினைக்க வைக்கிறதுக்கான சாதனம் தான். 100க்கு 100 மார்க் எடுக்கணும். என்ன பண்ணணும்? காலையில விளையாட எந்திரிக்கணும், புக்கு வாங்கணும், படிக்கணும், கிளாஸுக்கு போகணும், இதெல்லாம். ஆனா எக்ஸாமுக்கு போகாம விட்டோம்னு வச்சுக்கணும். சப்போஸ் எக்ஸாமுக்கு போகல என்ன ஆகும்? 100க்கு 100 மார்க்கு வாங்க முடியாது. அது மாதிரி அடியார் திருவடி வணங்குறேன், எல்லாருக்கும் தொண்டு செய்யறேன், எல்லாம் பண்றேன், ஆனா சிவபெருமானுடைய சிந்தனை இல்லாம செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. கவனிக்கல, நான் நல்லது பண்றேன், ஆனா சிவபெருமான் சிந்தனை இல்லாம பண்ணா அதுக்கு பேரு அறம். அதுக்கு பெருமான் கண்டிப்பா அருள் தருவான். அதுக்கு பேரு அறத்துல நிக்கிறது. ஆனா அறத்துல நின்னுக்கிட்டே சிவபெருமானை நினைச்சு நின்னா அதுக்கு பேரு அருள்ல நிக்கிறது. அறத்துல நிக்கிறது பெருசா, அருள்ல நிக்கிறது பெருசானா, அறத்துல நிக்கிறதா முதல்ல அறத்துல தான் நிக்கணும். அதுக்கப்புறம் சிவபெருமான் நினைப்ப சுமந்தா அது பேரு அருளாமா. அப்போ அருள்ல நிக்கிறதுக்காகத்தான் நம்ம அறத்தை செய்யறோம்ன்றது புரிஞ்சுக்கணும். சில பேர் ஏங்க நான் நல்லா இருந்தாங்க சிவபெருமான் நினைக்க மாட்டேங்க, நான் செஞ்சேன்னா லேபிள் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? முகவரி இல்லாம கொரியர் பண்ண மாதிரி யாருக்குமே போக. அதனால நான் இதுக்கு முன்னாடி சொன்னது அறம் செய்யுங்கன்னு சொன்னேன். இப்ப கொஞ்சம் மசாலா போட்டு அறத்தோட சிவபெருமானுடைய நினைப்பதுதான் அருளாகும்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதனால சிவபெருமானுடைய நினைப்பை நினைந்திருப்பதுதான் தவமே. ஆஹா, 77 பேர் வந்துட்டாங்க. என்ன ஒரு சாதனை, பெரிய சாதனை தான் இதெல்லாம். குறிச்சுக்கங்க, போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கணும். கண்ணு பட்டுறது அப்படியே ஒரு இது பண்ணிடலாம். சரி, என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு செய்தி 77 அடியார்கள் கேட்டாங்கல்ல, போதும் சாமி. அப்போ சிவபூசனை எளிமையாக இருக்கணும். யான் எனது என்ற நினைப்பு சிவபூசனைல வரக்கூடாது. சிவபூசனை யார் மாதிரி பண்ணணும்? கண்ணப்பர் நாயனார் மாதிரி, யாரும் சொல்லாத கருத்தை சொல்லியிருக்கோம்.
துரியோதனன் மாதிரி படம் என்னது, துரியோதனன் யாருக்குமே நான் இடமே கொடுக்க மாட்டேன்டா, முழுசா எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நினைச்ச மாதிரி துரியோதனன் மாதிரி என்ன பண்ணோம், சிவபூசைய எங்க அப்பாவுக்கும் எனக்கு மட்டும்தான், யாராவது வந்து எனக்கு கொஞ்சம் மோடு இடம் கொடுக்கணும், ஒரு துளி கூட தர மாட்டேன், 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நான் வர்றேன், எங்க அப்பனோட 5 நிமிஷம் நான் இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த நினைப்ப சம்பந்தம் புரிஞ்சுச்சுங்களா? படிக்கிறப்ப பாட்டு அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற நிலை கிடைக்கும். அப்படியே தழுதழுக்கும் கண்ணீர் எப்படி பெருகுதுன்னு மட்டும் பாருங்க. 5 நிமிஷம் அப்பா நீ நானும் தான்ப்பா அப்படின்னு நினைச்ச நினைப்புலயே ஆனந்தம் என்ற கடல் உங்களுக்குள்ள அப்படியே புகுரும். ஆனந்தம்ன்ற கடல் உங்களுக்குள்ள புகுரும். புகுந்தப்பட என்ன ஆகும், தண்ணி அதிகமா குடிச்சோம்னா என்ன ஆகும், ரொம்ப தண்ணி அதிகமா குடிச்சா வாந்தி, வாய் வழியா தண்ணி வரும்ல, அது மாதிரி ஆனந்தன்ற கடல் உள்ளுக்குள்ள போனா நவத்வாரங்கள் வழியா என்ன பண்ணும், அன்பு பெருகும். அத கண்கள்ல அன்பு பெருகுனா அது பேரு கண்ணீர், கண்ணீரா பெருகி நிற்கும். அவ்வளவுதான். இத நீங்க முயற்சி செய்யுங்க, இத முயற்சி. நீயும் நானும் தான்டா சாமி, எனக்கு நான் என்ன படிக்க போறேன், நாளைக்கு என்ன ஆக போகுது, நேத்து என்ன ஆச்சு, அவங்க என்ன திட்டாங்க, எனக்கு ஏதாவது செய் சாமி, என்னை எப்படியாவது காப்பாத்த. நீ நானும் தான், உன் நினைப்பதான், நீ செய்யாத, அதான் உன்னை நினைக்க போறேன், அதுல வேற எந்த நினைப்பு எனக்கு வந்துடக்கூடாது சாமி, அதை கொடு இதை கொடு, அவங்களுக்கு அதை செய்யி, இவங்களுக்கு தேவையில்லை. குண்டூசி முனியளவு கூட உலகவியலான எந்த செயலும் எனக்குள்ள எழும்பாத வண்ணம் பெருமானே பாற்றுக்கொள் என்று சொல்லுகின்ற அந்த நினைப்பதுதான் தொண்டு. அதுக்காகத்தான் தொண்டுங்கிற எல்லாம் அடியார் திருவடி, திருவாசக சிந்தனை, நம்மளுடைய எல்லா விதமான பூசணைகள், நெறிகள் எல்லாமே அதுக்காகத்தான். ஆனா இதுக்கெல்லாம் போயிட்டு நான் அதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னா அதனால என்ன பிரயோஜனம் இல்லைன்னு சரிங்களா? சரிங்களா? அன்போடு இருங்க. அப்போ அழிவில்லா ஆனந்தம். எப்ப சிவபூசை அழியாது, சிவபூசை எப்ப அழியாது, 100% சிவபெருமானதான் பெருசு, கடுகளவு கூட இல்லையா இருக்கும் போது அழியாதுங்க. அதே நினைப்புல இருக்கும் போது அழியாதுங்க. அருமை அருமை அருமை. நீங்க கவனிங்க, நீங்க 75% வச்சு செஞ்சாலும் அது அழியாது. அந்த 25%க்காக சாமி இன்னொரு பிறப்பை கொடுப்பாரு, கவலைப்படாது. நீங்க 1% செஞ்சீங்கல்ல, அப்பவும் அது அழியாது. மத்த பொருள் பெருசு. இப்ப நான் 1% மட்டும் செய்யறப்ப பெருமானுக்கு சக்கரை வாங்கி போட்டா வீட்டுல லோனு சாங்ஷன் ஆயிருமாமே, சக்கரை தானம் பண்ணா கடன் பிரச்சனை தீர்ந்துருமாமேன்றதுக்காக சக்கரை தானம் பண்ணல. அப்ப என்னாச்சு, பெருமான நான் 1% தான் நினைச்சேன், மிச்சம் 99% என் கடன் போனதான் நினைச்சேன். அந்த 1%க்கு பெருமான் அக்கௌண்ட்ல வச்சுக்குவாரு, டிக் போட்டுக்குவாரு, அழியாது. அதுக்கப்புறம் இன்னொரு கஷ்டத்தை கொடுப்பாரு. ஐயோ, கோயில்ல உட்காந்து என்னமோ 10 பாட்டு பாடணுமாமே, பாடினா சரியாயிரும், ஜோசியக்காரன் சொல்லி மந்திரமாவது நீரு, அதுக்கப்புறம் இந்த வேயிறு தோழி பண்றேன்னு சொல்லி பாடணுமாமே, பாடுவோம் அப்படின்னு 2 பாட்டு பாடினீங்கல்ல. அப்ப பாடுறப்போ சிவபெருமான் ஞாபகம் இருந்தாரு. மிச்சம் 98% என்ன ஆச்சு, உலக பொருள் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஐயோ அவன் கடன் தீரணும், அந்த பிரச்சனை ஆகணும், இந்த பிரச்சனை. அப்படினால அந்த இப்ப 3% டிக் பண்ணிடுவார். இப்படியே டிக் பண்ணி நம்மளை 100% வர வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது இந்த பிறவியிலே நடக்கலாம், வேற பிறவியிலே நடக்கலாம். அவனுடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சு, புரியுங்க காணுங்க. அவன் நோக்கம் அவனை 100% நினைக்க வைக்கிறதுக்காக தான். அதை செஞ்சிருவோமே, நாளைக்கே செஞ்சிருவோமே, செஞ்சா இனி பிறகு கொடுக்க மாட்டான்ல. 5 நிமிஷம் நின்றுதான் பார்ப்போமே, 5 நிமிஷம் பூஜை வேலைக்கு போறோம், கண்ணை மூடுறோம், அவனாச்சு நம்மளாச்சு. எனக்கு பிள்ளை பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் தேவையில்லை, அவனாச்சு நானாச்சு, அவ்வளவுதான். 2 பேரை மட்டும் நடப்போம் முழுசா. அப்படி அமர்ந்து உட்காருங்க. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்ன என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படிங்கிறது, சிவசிவகாதி தானே அப்படின்ற மாதிரி அப்படியே சிவமாவே அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நாளைக்கு தருவீங்க எல்லாருமே, 77 அடியார்களும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, லிஸ்ட போடுங்க. சாமி பால் பாக்கி இவ்வளவு இருக்கு, கடை எவ்வளவு இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டான், அவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு, இது மாதிரி ஏதாவது. அதுக்கடுத்து நல்ல அப்ளிகேஷன் போடுங்க, தப்பு இல்ல. 5 நிமிஷம் அப்பன் கூட இந்த படம் காதலன் படம் பாத்தீங்களா, காதலன் படம் பாத்தீங்களா எல்லாரும், அதுல ஓடி வர்றப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, எதை பத்தி யோசிக்காத, அதுக்கப்புறம் எது வந்தாலும் சொல்லுன்ற மாதிரி
என்ன பண்ண போறோம், எதுவா இருந்தாலும் அப்ப கூட 5 நிமிஷம் ஜாயிண்ட் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களால சொல்ல முடியும். எங்க சொல்லி முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். அப்படியே அவன் நீங்க உங்களுக்கு முன்னாடியே தன்கடன் பணி செய்து கிடப்பது ஆஹ் என் கடன் பணி செய்து கிடைப்பது என் கடன் பணி செய்து அடியேனையும் தாங்குதல் அப்படின்ற மாதிரி நாம அவனுக்காக 100% நிறைஞ்சிருக்கிறப்போ நாம எங்கெல்லாம் நிக்க வேண்டிய இடமோ அந்த இடத்துல ஏகன் அநேகன் நின்று வேலையை முடிச்சுட்டு வந்துருவான். வந்து அப்படியே 5 நிமிஷம் திரும்பி பார்த்தா எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுக்கிறது. அப்போ அந்த அழிவில்லாதது சிவபெருமான் நல்லா கவனிங்க, நம்மளுக்கு சோமாஸ்கந்தர் தெரியும் இல்லையா? சோமாஸ்கந்தர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோமாஸ்கந்த வடிவம் தான் நமக்கு உருவ வடிவம். உருவமா எப்படி காட்டுறாரு? இறைவன் உமை கந்தன், இறைவன் உமை கந்தன். இறைவன் நிலைத்திருப்பானா? ஆமா, நிலைச்சிருப்பான். இறைவன் நிலைச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? பாறாங்கல்லு கூட தான் 5000 வருஷம் இருக்கு. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பாறாங்கல்லு, பெரிய பாறாங்கல்லு, திருவள்ளுவர் சில பக்கத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, அது ஒரு 5000 வருஷமா நிலைச்சிருக்கு. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. நிலைத்திருப்பது முக்கியம் இல்ல, சத்தாக இருப்பது முக்கியம் இல்ல. எப்படி இருக்கணும்? சித்தாக இருக்கணும். சித்துனா அறிவு, சத்தா இருக்கணும். சத்துனா நிலைத்த பொருள். சத்துனா என்னது? சத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா? நிலைத்த பொருள். சத்துனா நிலைத்த பொருள். சித்துனா அறிவு பொருள். சத்தா இருக்கிற பொருள் பெருசு இல்ல, அறிவாவும் இருக்கணும். நிலைத்த அறிவு பொருளாவும் இருக்கணும். சத்தாவும் இருக்கணும், சித்தாவும் இருக்கணும். அறிவாளிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு கவனிங்களேன் ஒரு நிமிஷம். அறிவாளிகளுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சொல்லணும். அறிவாளிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஆணவம் தாங்க. ஆணவம். சரி, அது ஒரு பிரச்சனையா? வேற? எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு இதுங்க. ரைட்டு. அது ஆணவத்தை சேர்ந்துருமே, லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. ஐயா அது அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறது இருக்குங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, நாம் எவ்வளவு அறியாமை இருக்கிறோம் என்பதை சிந்திக்கிறாங்க. தெரியல, அறியாம இருக்க தெரியல. சரி, ஐயா இன்னும் காசு பணம்னு தேடிட்டே இருப்பாங்க ஐயா. அந்த ஆசை அவங்களுக்கு தீரவே தீராது. இப்போ அறிவாளியா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டே இருப்பாங்க. வருத்தப்பட்டாலே அறிவு இருக்கிற அர்த்தம். ஐயோ அவனை விட பெருசாகணுமே, என்னடா இவன் இவ்வளவு கேவலமா இருக்கானே. இல்ல, சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் சென்சிட்டிவ் ஆயிடும். பாக்குறீங்களா? அறிவு இல்லாத போட்டே முட்டாப்பாயில எங்கிட்டாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வரான்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம திட்டுறாரு நம்மள. எங்க அப்பால என்ன அப்படிதான் திட்டுவார். எங்க அப்பா எப்படி என்ன கூப்பிடுவாருன்னா, அறிவு கட்டவனே, முட்டாளே, அப்படிதான் எப்பயுமே கூப்பிடுவார். நான் நினைப்பேன் இது ஒரு பேரு போல, நமக்கு நிறைய பேர்ல இது ஒரு பேரு போல அப்படின்னு. போய் வேலை வெட்டி பார்க்காம திருவாசக சிந்தனையில உட்காந்து பாக்குறேன், அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. இல்ல, இப்போ அறிவா இருக்கிறதால என்ன? அறிவு இல்லாம நீ திட்டினப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆனா அறிவு வேலை செஞ்சோம்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு மனசுல? சத்து பொருளா இருக்கிறதும் சந்தோஷம், அது தேவையில்லை. சத்து பொருளா இருந்தா அறிவு பொருளா இருக்கும்ல, அறிவு பொருளா இருக்கிறது நல்லதுதான். சத்தும் சித்தும் சேர்ந்து இருக்கிறது நல்லதுதான். ஆனா சத்தும் சித்தும் சேர்ந்து இருந்தா எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள வருத்தம் வந்துட்டே இருக்கும். ஐயோ அவன் எப்படி சொல்லிட்டானே. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல அதே இலைமறைக்காய் போல சில பேர் பேசுவாங்க பாத்தீங்களா? குத்தலா நக்கலா உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசிருப்பாங்க. அறிவு இல்லாதவனுக்கு தெரியாது, அவங்க சொல்லிட்டு போறாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் அறிவு இருக்குன்னா என்ன ஆகும்? அவங்க எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஐயோ நம்மள போய் இப்படி பேசிட்டாங்களே, நம்மளும் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணும் அந்த மனசு? வருத்தப்பட்டே இருக்கும். ஆக சத்தா இருக்கிறது நல்லதுதான், சித்தா இருக்கிறது நல்லதுதான். ரெண்டும் சேர்ந்து ஆனந்தம் இல்லைன்னா வேஸ்ட். அதனால சத்து சித்து ஆனந்தம் இது 3 இருக்கும். சத்து இருக்கும், சித்து இருக்கும், ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் யார்கிட்ட இருக்கு? சத்து சிவபெருமான்கிட்ட இருக்கு, சித்து அன்னை பராசக்தியில இருக்கு. ஆனந்தம் யார்கிட்டதான் இருக்கு? முருகப்பெருமான்கிட்ட இருக்கு. அதைத்தான் காட்டுறாங்க சத்து சித்து ஆனந்தம்னு. நீங்க 3ஐயும் பிரிக்க முடியாது, 3ஐயும் பிரிக்க முடியாது. இப்ப நான் திருப்புகள்ல ஒரு வரி வரும் ஐயா,
திருப்புகள்ல ஒரு வரி வைமையா, நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளி ஞான பரபிரம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் திளைக்க பதம் அருள்வாயே அப்படின்னு ஒரு வரி வரும் ஐயா. அருமை 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 சாமி. கவனிங்க, இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதா? இது என்னது? யாராவது சொல்லுங்க, என்னது? போனுங்கய்யா, செல்போன். செல்போன். செல்போனுக்கு என்ன இருக்கு? இதுக்கு நீளம் இருக்கா? நீளம் இருக்கா? அகலம் இருக்கு, அகலம் இருக்கு. அகலம் இருக்கா? அகலத்தோட சேர்த்து கொஞ்சம் போல திக்னஸ் உயரம் இருக்கா? இருக்குதுங்கய்யா. நீள அகலம் உயரம். சப்போஸ் உயரத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த உயரத்தை நான் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன், இது என்னவா மாறிடும்? செல்போனா இருக்காது. புரியுதுங்களா? இந்த உயரத்தை எடுத்துட்டா செல்போனா இருக்காது. அது போல சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தம்ன்ற உயரத்தை எடுத்துட்டோம்னா அது பொருளாவே இருக்காது. அது 2 டைமென்ஷனல் தான் இருக்கும். நீங்க நீளத்தையும் அகலத்தையும் பிரிக்க முடியுமா? எது வேணாலும் பிரிக்கலாம். இப்ப இந்த புக் இருக்கு, இந்த புக்ல கவனிங்க, இந்த புக்ல என்ன இருக்கு? ஒரே ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், என்ன இருக்கு? ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா என்ன இருக்கு? நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, என்ன இல்ல? உயரம் இல்ல. அதை அப்படியே கூட்டிக்கிட்டே போனா என்ன ஆயிடுது? உயரம் வந்துருது. அப்ப இது எல்லாம் சேர்ந்தாதான் புக்கு. அது மாதிரி சத்து சித்து ஆனந்தம் இது எல்லாம் சேர்ந்தாதான் அது பேரு சிவம். சிவம் ஒரு பொருள் கிட்டத்தான் ஆனந்தம் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் ஆனந்தம் இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சிவம் ஒரு பொருள் கிட்டத்தான் ஆனந்தம் இருக்கு. மத்த பொருள்ல ஆனந்தம் வாங்கினா எங்கதான் போனோம்? சிவத்துக்கிட்டதான் போகணும். வேற யாரா வேணா இருக்குங்க. ஆனந்தம் வேணும்னா கடைக்கு, சிவபெருமான் கடைக்கு தான் போகணும். அல்வா வாங்கணும்னா, இருட்டு கடை அல்வா வாங்கணும்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அங்க அல்வா கடைக்கு போற மாதிரி ஆனந்தம் வேண்டும்னா அது சிவபெருமானுக்கு தான், சிவபெருமான். அப்ப ஆனந்தம் என்பது என்ன அப்படின்னா, அறிவுடைய பொருளுக்கு இயல்பாக இருப்பது ஆனந்தம். அறிவுடைய பொருளுக்கு இயல்பாக இருப்பது சத்து சித்து. இது ரெண்டும் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம் இல்லன்னு வச்சுக்கோங்க. சத்து இருக்கு, சித்து இருக்கு, அறிவாளியா இருக்கும், ஆனந்தமா இல்ல அப்படின்னா அந்த அறிவு இருந்தும் பயன் இல்லை. அந்த அறிவு இருந்தும் பயன் இல்லை. அதனால ஆனந்தமா இருக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? நாம இந்த பிறவி எடுத்திருக்கோம். இது அறிவுடைய பொருளுக்கு இயல்பானது. அந்த ஆனந்தம் எவ்வளவு நாள் நினைச்சிருக்கோம்னா, இந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நினைச்சிருக்கும். எந்த பொருள்? இந்த புக் இருக்கிற வரைக்கும், இந்த ஹைட் இருக்குல்ல, அது மாதிரி. அப்போ சத்துனா அது நிலைத்த பொருள், சித்துன்னா நிலைத்த அறிவு. நிலைத்த பொருளும் நிலைத்த அறிவும் வந்துட்டா என்ன வந்துடும்? ஆனந்தம் வந்துருங்க. ஆனந்தம் வந்துருங்க. அதான் சொல்லலாம். நமக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கும் அறிவு இருக்கு. இந்த ஆன்மாவும் நிலைத்துதான் இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா? இந்த ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா? நம்ம உடம்பு நிலைத்துதான் இருக்கு. ஆனா அறிவுல மட்டும் என்ன இல்ல? நிலை இல்ல. அறிவுல மட்டும் நிலை இல்ல. குறையான அறிவு இருக்கிறனால இது ஆனந்தத்துல வரமாட்டேங்குது. அப்ப இது நிலைத்த பொருளா வரணும்னா, நிலைத்த அறிவா வரணும்னா நிலைத்த அறிவோட இருக்கணும். குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கீங்களா? குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கீங்களா? எல்லாம் செய்வீங்கல்ல. குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு கடைசியில என்ன எதுல போடணும்? போட்டு பொரிச்சு எடுத்துக்கப்புறம் எதுல போடணும்? ஜீரால போடணும். ஜீரால போட்டு ஜீரா நல்லா பொதும்பி உதும்பி அப்படியே பொப்புன்னு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டாதான் அது பேர் என்னது? அது பேர் என்னது? குலாப் ஜாமுன். சப்போஸ் பொரிச்சுட்டு நான்லாம் என்னை மாதிரி ஆகாவளிலாம் போடுறதுக்கு பிடிக்காது. போடுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். என்னை மாதிரி ஆகாவளிலாம் பொரிச்சவனே எடுத்து வாயில சாப்பிட்டா அது பேர் என்னது? பானிபூரி. அது பேர் என்னது? சீடை. அது பேர் ஆனந்தம் இல்ல. அதுல வந்து என்ன இல்ல? குலாப் ஜாமுன் இல்ல. அது மாதிரி சிவம் என்ற பொருளும் சக்தி என்ற பொருளோடு சேர்ந்து ஆனந்தம், நிலைத்த ஆனந்தம் என்று சொல்லுகின்ற முருகப்பெருமானோடு கலக்கிற போதுதான் அது என்ன ஆகும்? முழுமை அடைந்து ஆனந்த பொருள் ஆகும். என ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். நம்ம கிட்டையும் நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கு, சத்து இருக்கு, சித்துன்ற அறிவு இருக்கு. ஆனா ஆனந்தம் மட்டும் முழுசா வரமாட்டேங்குது. என்ன காரணம்னா, அறிவு நிலைத்த பொருளா இருக்க மாட்டேங்குது, மாறிக்கிட்டே இருக்கு. காலையில பார்த்தா எதுன்றுச்சு. காலையில பார்த்தா என்ன சொல்லுது? காலைல பார்த்தா இது பெருசுன்னுது, சாயங்காலம் பார்த்தா அது பெருசுன்னுது. எங்க காலையில நாங்க போனா நீங்க வந்து திருவாசகம் படிங்கன்றாங்க, பெஸ்ட்ன்றாங்க. சாயங்காலம் போனா திருப்புகழ் படின்றாங்க, அதுதான் பெஸ்ட்ன்றாங்க. அடுத்து நைட்டு பார்த்தா இல்ல நீங்க எதுவுமே படிக்காதன்னு ஆனந்த் நீ குழப்பி விடுற. ஆக மொத்தம் என் மனசு ஒரு பாட்டுல இல்ல.
நல்லா இருக்கிற மனசை கெடுத்து விட்டு ஆனந்தம் அம்மா கண்டிப்பா அடியன் முடிச்சிடுறேன், இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன், கன்ஃபார்மா அடியன் மேல போக மாட்டேன். ஆக அப்போ சத்து இருக்கு, சித்து இருக்கு, ஆனா நமக்குள்ள ஆனந்தம் இல்லை. காரணம் என்ன? இது சத்து நிலைத்த பொருளா இருக்கு, அறிவு பொருள் நிலைத்த பொருளா இல்ல. கவனிங்க, அறிவு நிலைத்த பொருளா இல்ல. அறிவு நிலைத்த பொருளா இருக்கணும்னா இது நிலைத்த அறிவோட ஜாயின் அடிக்கணும். நிலைத்த அறிவு என்பது சிவம். சிவத்தோட அந்த அறிவு கலந்துருச்சு, சிவத்தையே இந்த அறிவு பற்றி நிக்குது அப்படின்னா அதுதான் முற்றறிவு, அதுதான் முழு அறிவு. வந்துருச்சுன்னா ஆனந்தம் டபக்கடின்னு வந்துடும். அதனால இறைவன் எப்படி தருகின்றான்னா, இறைவனை ஆனந்தம் பெறணும்னா என்ன பண்ணணும்? ஆனந்தம் பெறணும்னா நம்ம அறிவை சிவபெருமான் என்ற இறைவனோடு கலக்கணும். நம்ம அறிவை சிவபெருமானோடு கலந்து பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சா அது முழு அறிவு, அதோட சேர்ந்து இதுவும் அறிவாகும். எப்படி யாக குண்டத்துல எது போட்டாலும் நெருப்பா மாறுதோ, அது நெருப்பை பற்றிய எந்த பொருளும் நெருப்பா மாகுதோ, அது போல சிவத்தை பற்றிய அந்த துறையுடைய அறிவும் சிவத்தினுடைய அறிவாகவே மாறும். அதுதான் யாகசாலையில போட்டு காமிக்கிறாங்க. பாருப்பா, ஆப்பிள் அள்ளி போட்டா நெருப்பாயிருது, பட்டு சேலையை போட்டா நெருப்பாயிருது, அடுத்து எண்ணெயை விட்டா நெருப்பாயிருது, கட்டையை போட்டா நெருப்பாயிருது, எல்லாமே நெருப்பாகுது. நெருப்பை எந்த பொருள் பற்றுனாலும் நெருப்பாகுதான், ஆமா தானே? அது போல சிவத்தை நீ பற்றுனா நீயும் சிவமாவே ஆயிடுவ, சிவ ஆனந்தம் இருக்கிற மாதிரி நீயும் ஆயிடுவ. அப்படிங்கிற செய்தியை தான் என்ன பண்ணுது நம்மளுடைய வேள்வி, கிரியை என்ற வேள்வி நமக்கு செய்யுது. கடைசி வரைக்கும் என்ன பண்றோம்? நம்ம யாகசாலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை ஊத்தி யாகசாலையை அணைச்சு உள்ள கைய விட்டு கிண்டி அடியில இருக்கு அந்த காசு கிடைக்குமான்னு, காசு கிடைக்காட்டினாலும் தாம் பாக்கெட்ல இருக்கிற காசை அதுக்குள்ள போட்டு குளுக்குல போட்டு 4 பரட்டி அதை கறியாக்கி அந்த கறியை எடுத்து நெத்தியில ஒரு கோடை போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த உள்ள வச்சாதான் என் காசு வரும் அப்படின்னு நினைச்சா, இந்த அறிவு எதுல போய் கிளாக் ஆயிருக்கு? எதுல போய் கிளச் ஆயிருக்கு? என் அறிவு எதுல போய் கிளச் ஆயிருக்கு? அந்த காசு எடுக்கிறதுல மட்டும்தான் இருக்குதுங்க. என் வீட்டுல காசு வரணும்னால மாட்டிக்கிட்டனால கடைசி வரைக்கும் இந்த அறிவுக்கு என்ன வராது? ஆனந்தம் வரவே வராது. காசு அவனுக்கு கூட வந்துச்சு, ஆக மொத்தம் யாக கூலியில போட்டது எல்லாமே பாருப்பா, அது எது போட்டாலும் அது நெருப்பா மாறுற மாதிரி உன் மனச இறைவனோட திருவடியில பற்று, உன்னையும் என்ன ஆயிருவ? நீயும் சோமா மாறிடுவன்னு சொன்னா இது என்ன பண்ணுது? யாக குண்டதுல கைய விட்டு அந்த கருப்பு கலர் மைய எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போய், நீங்க பாக்குறத பார்த்தா ஆனந்த் நிறைய தடவை மூஞ்சில கரிய பூசிருப்பான்னு தோணுது. அப்படிதானே? நிறைய தடவை பூசிருக்கேன், நான் நிறைய தடவை பூசிருக்கேன். விழுந்து அடிச்சுட்டு ஓடினெல்லாம் உண்டு. தோண்டி தோண்டி யாக கூலியில தோண்டி எட்டி இன்னும் கொஞ்சம் தோண்டினா தண்ணி வந்திருக்கும். இது எங்க நடந்துச்சு? ஒண்ணும் கிடையாது, மீனாட்சி அம்மன் கோயில்ல. இப்ப வரப்போகுது எங்க அம்மாவுக்கு இது எது இன்னும் ஒரு 6 மாசம் 3 மாசத்துலயே வரப்போகுது. சித்திரை திருவிழா வருங்க ஐயா. கும்பாபிஷேகமே வரப்போகுது. அந்த ஒரு கும்பாபிஷேகத்துல நாங்க பண்ண கூத்துதான் இதெல்லாம். என் ஃப்ரெண்டு எல்லாமே தோண்டி, நான் எதுவும் பண்ணலைங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பண்ணாங்க, நாங்க அதையே பண்ணோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி பண்ணாங்க, அதே மாதிரியே நாங்க பண்ணோம். ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கல? கரியே இல்ல, மண்ணுதான் இருக்கு, வெறும் மண்ணு. ஏன்னா தோண்டி எடுத்தாச்சு. இந்த இவ்வளவு பெரிய கை உள்ள போற அளவுக்கு உள்ள யாகக்குழி தோண்டி எடுத்தாச்சு, ஒண்ணுமே இல்ல, கரியே கிடைக்கல. சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டு, ஏய் கரியில நனைஞ்சிருக்கணும், யாக குழியில போட்ட கரியில அந்த காசு நனைஞ்சிருக்கணும், நனைஞ்சாதான் அது காசு வருமாமே அப்படின்னா. என்ன பண்றது? பக்கத்துல பார்த்தா வேற யாக குழியில கொஞ்சம் போல இடம் இருந்துச்சு, கொஞ்சம் கறி இருந்துச்சு. அது ஏதோ ராகுக்கோ கேதுக்கோ பண்ண குழியில யாரும் எடுக்கல. ஆனா நாங்க என்ன பண்ணோம்? அதுல இருக்கிற குழியை கருப்பை தூக்கி இந்த குழிக்குள்ள போட்டு இதுக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன மாதிரி இருந்திருக்கும் ஒரு லைஃப்ல, வாழ்க்கையில. நான் பண்ணதைத்தான் நான் சொல்றேன், நீங்க பண்ணதை சொல்ல, நான் பண்ணதான் சொல்றேன். அப்போ யாக குழிய காமிச்சதே இதுக்காக. ஆனா நம்ம மனசு எதுவும் அப்போ இறைவன் அப்படிங்கிற ஒருவனை இந்த ஆன்மா கிளச் பண்ணிடுச்சு, இந்த ஆன்மா புடிச்சுக்குச்சு அப்படின்னா இந்த ஆன்மா முற்றறிவாயிரும். அந்த இறைவன் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். அந்த சிவபெருமான் ஒருவன் தான் இறைவன், வேற யாரும் இறைவன் இல்ல. இந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செஞ்சா உங்களுக்கு கிளியரா இருக்கும். அப்போ சத்து இருக்கு, சித்து இருக்கு. சித்து நிலையா இல்ல, நிலையான சித்து பெறணும்னா நிலையான அறிவு கொண்ட சிவபெருமானை மட்டும்தான் கிளச் பண்ணணும். இல்லைங்க நாங்க வேற யாரும் கிளச் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாரு, ஏன்பா நாங்க சாமி கும்பிடுறோம், எங்க அப்பா
இதுதான் சாமின்னு சொன்னாரு. இறைவன் என்பவன் சக்தியினுடைய வடிவம் தான். அவனை எந்த வடிவத்துல கும்பிட்டா என்ன? கேள்வி கரெக்ட் தானே? இறைவன் என்பவன் சக்தியின் வடிவம். எந்த வடிவத்துல கும்பிட்டா என்ன? நீ எதுக்கு சிவனைத்தான் கும்பிடணும்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேள்வி. கரெக்டா இல்லையா? உங்க மனசுல இருக்கிற கேள்வி நானே கேட்டேன்னா, டேய் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். படுபாவு ஏதாவது கோயிலுக்கு போனா சாமியை நிம்மதியா கும்பிட முடியல. உன் மூஞ்சிதான் ஞாபகத்துக்கு வருது. சிவனை மட்டும் கும்பிடு, சிவனை மட்டும் கும்பிடு, சிவனை மட்டும் கும்பிடுன்றியே. நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? கேள்வி கரெக்ட் தான். எந்த வடிவம் வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே வடிவம் தானே. எந்த வடிவத்துல கும்பிட்டா உனக்கு என்னன்னு கேட்டா நான் கேள்வி கேட்டேன். தாகத்துக்கு தண்ணி, எல்லாமே தண்ணி தானே. வானத்துல இருந்து வந்தாலும் தண்ணி தான், பூமியில இருந்து வந்தாலும் தண்ணி தான், ஓடையில இருந்து வந்தாலும் எல்லாமே தண்ணியினுடைய வடிவம் தானே. ஏன் நீ சாக்கடையில போற தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறன்னு கேட்டேன். எல்லாமே தண்ணி தானே, எல்லாமே தண்ணி. ஏன் சாக்கடை நீரை நீ குடிக்கல? அதை குடிக்க வேண்டியதானு. அது எப்படி கருப்பால இருக்கு, ஸ்மெல் வருது, இல்லாம நான் குடிச்சிருவேன் இல்ல. அப்போ அதனுடைய கலரை வச்சு, அதனுடைய நிறத்தை வச்சு, அதனுடைய ஸ்மெல்ல வச்சு எல்லாமே தண்ணின்னு சொல்ற நீ, இந்த வடிவங்கள் வர்றப்போ அதனுடைய தன்மையே மாறுது இல்லையா? அதுபோல எந்த இறையிடம் நெற்றிக்கண் இருக்கின்றதோ, எந்த இறையிடம் தடாமுடி இருக்கின்றதோ, எந்த இறையிடம் திரிசூலம் இருக்கின்றதோ, எந்த இறையிடம் தூக்கிய திருவடி இருக்கின்றதோ, எந்த இறையிடம் ஒரு பாதி பெண் இருக்கின்றதோ, எந்த இறையிடம் ஆடுகின்ற திருக்காட்சி காதிலே சலங்கை ஒளியாக இருக்கின்றதோ, எந்த இறைவன் புலிக்கு பன்றி குட்டிக்கு தன்னுடைய முளை மார்பை தந்த இறை சக்தியோ, அந்த இறைவனைத்தான் முழுமுதல் பொருள்னு நான் சொல்றேன். ஆடி போயிட்டாங்க படுபாவி. இப்படி சொல்றேடா, இப்படி எல்லாம் பேச முடியுமா? இல்ல எங்க அப்பா கும்பிட்டாரு, நான் ஏன் மாத்திக்கணும்? அதுக்கப்புறமும் கேள்வி. குளமா நாங்க கும்பிட்டு இருக்கோம். எங்க அப்பா இதுதான் சாமின்னு காமிச்சார். நீ சொல்றது ஒத்துக்கிற, சிவபெருமான் தான் உயர்ந்தாராவே இருந்துட்டு போட்டுமே. எங்க அப்பா கும்பிட்டார் குளமா. எங்க அப்பா தாத்தா எல்லாரும் தான் கும்பிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க இவங்களை தான் கும்பிடுறோம். எங்களுக்கு இப்படிதான் கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் மாத்தணும்? நீ சொல்றது சரிதான், நான் ஏன் மாத்தணும்? கேள்வி கரெக்டா இல்லையா? நான் கேட்டேன், உங்க அப்பா எந்த ஊர்ல இருந்தாரு? எங்க அப்பா கோயம்புத்தூர்ல இருந்தாரு. உங்க அப்பா என்ன படிச்சாரு? 10ஆம் கிளாஸ் படிச்சாரு. எவ்வளவு சம்பாதிச்சாரு? மாசத்துக்கு ஒரு 35,000 சம்பாதிச்சாரு. நீ என்ன பண்ற? நீ என்ன படிச்சிருக்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரி, எந்த ஊர்ல இருக்க? அமெரிக்கால இருக்கேன். சரி, எவ்வளவு சம்பாதிக்கிற? 4 லட்சம் சம்பாதிக்கிறேன். உங்க அப்பா படிச்ச படிப்பு, உங்க அப்பா பார்த்த வேலையே பார்த்திருக்கலாம்ல. ஏன் மாறின? ஏன் வேற வேலைக்கு வந்த? ஏன் உன் வீட்டை விட்டு வந்த? ஏன் வேலை படிச்ச? ஏன் அங்க போன? ஏன்னா அதை விட பெஸ்ட் இருக்குன்றனால. அப்பா பார்த்த குலத்தொழிலே பார்த்துட்டு இருந்தா அப்போ உனக்கு வரக்கூடாதுன்றா அப்படி மாதிரி இருக்குதுலே பெஸ்ட். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு திருமூலரே சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னடா வந்துச்சு? எங்க அப்பன் தான் பெருசு, வாடா வழி அப்படின்னு. அவ்வளவுதான் ஆடிப்பட்டேன். சாமி இன்னையில இருந்து நெற்றியில திருநீர் தான், வாயில நமச்சிவாய மந்திரம் தான், எங்க அப்பன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சாஸ்தாக விழுந்து சிவனையே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. ரொம்ப நாளா மனசுல அந்த கேள்விக்கான பதிலையும் நம்மளே சொல்லியாச்சு. கேட்கிறப்ப கரெக்டா தான் இருந்துச்சு. எல்லாம் சாமி தான், நாங்க ஏன் மாத்திக்கணும்? சூப்பர் சூப்பர் இல்ல, எல்லாம் காத்துதான். கார்பன் டை ஆக்சைடு நுகர முடியுமா என்ன? அந்தந்த பொருளுக்கான குணங்கள் அதனுடைய வடிவத்துல இருக்கு. எங்க அப்பா வடிவம் என்ன சொல்லுது? அவன் சடாமுடி வச்சிருக்கான், அதுவே அவனுடைய வடிவம், பெரு வடிவம். நெற்றிக்கண் வச்சிருக்கதே பெரிய வடிவம். உடம்புல துணி இல்லாம இருக்கானே அதுவே பெரு வடிவம். உடம்புல அவன் கையில அனலேந்தி ஆடுறானே பெரு வடிவம். அவன் ஆடுகின்ற திருக்கூட்டுல நமச்சிவாய மந்திரம் இருக்கு, சிவாய நம மந்திரம் இருக்கு, சிவய சிவ மந்திரம் இருக்கு, சிவசிவ மந்திரம் இருக்கு, சீ இருக்கு. அத்தனை மந்திரங்களுடைய வடிவமா இருக்கா. அவன் அத்தனை உயிர்களுக்கும் தலைவனா இருக்கா. எல்லா உயிர்களையும் போட்டுறான். யார் வந்தாலும் அவனுக்கு இல்லைன்னு சொன்னதே இல்லை. அவனுக்கு நரகர் அசுரர் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பெருமான தயவு செய்து வழிபாடு செய்ய என்று சொல்லி, அப்பேற்பட்ட பெருமான், நல்ல கவனிங்க, நான் ஒரு நிமிஷம் முடிக்க போறேன்.
இந்த ஒரு நிமிஷம் எல்லாம் ஆன் பண்ணுங்க. என்ன பண்ணாலும் 75 பேர் ஆன் பண்ணுங்க. 75 பேரும் என்கிட்ட ஆன் பண்ணியே ஆகணும். எங்க வேணாலும் போயிருங்க எல்லாரும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, வந்தே ஆகணும். விழா காலத்து கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள், எங்க இருந்தாலும் வரணும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஆன்மா நிலைத்த பொருள் சத்து, நம்முடைய அறிவு சித்து, குறையுடைய அறிவா இருந்துச்சு. இது நிறையுடைய அறிவாகிய சிவத்தை பற்றும் போது என்ன வந்துடும்? நிலைத்த அறிவு, நிலைத்த உயிர், நிலைத்த அறிவு இருக்கிறதுனால நமக்கு வருகின்ற ஆனந்தம் எப்படி இருக்கும்? வருகின்ற ஆனந்தம் எப்படி இருக்கும்? நிலைத்த ஆனந்தம். நிலைத்த ஆனந்தம்னா அழிவில்லாத ஆனந்தம். அழிவில்லா ஆனந்த வாரி. வாரினா கடல்னு அர்த்தம். வாரினது வாரினது கடல்னு அர்த்தம். வாரி கிருபானந்த வாரியார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபானந்த வாரி தான் அவர் பேரு. யார் நம்ம அதுக்கடுத்து போட்டோம். கிருபைனா என்ன அர்த்தம்? கிருபைனாலும் இரக்கம், ஆனந்தனாலும் இரக்கம், வாரினா கடல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இரக்கமும் ஆனந்தமும் நிறைந்த கடல்னு பேரு. யாருக்கு? கிருபானந்த வாரியாருக்கு. இரக்கமும், கிருபைனா இரக்கம், ஆனந்தம்னா மகிழ்ச்சி, இரக்கமும் ஆனந்தமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கடல்னு அவருக்கு பேர். வாரினா கடல்னு அர்த்தம். அழிவிலா ஆனந்த வாரி போற்று. எப்போ இது? எப்போ யாரு சொல்லலாம்? இது சொல்றதுக்கு யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு? சிவபெருமான மனதால கிளச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிளச்சுன்னா புடிச்சுக்கிறது. அதுக்காக தான் போட்டு போட்டு காமிச்சுட்டே இருக்கேன். கிளச்சுன்னா புடிச்சுக்கிறது. சிவபெருமான இருக சிக்கனை பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வது இனி என்ற மாதிரி அவனை இறுக்கமா புடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய முழு நிலைத்த அறிவும் நமக்குள்ள வந்துடும். நிலைத்த அறிவு இருக்குதான் நிலைத்த ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சமா தண்ணியா வராது, கடல் மாதிரி வரும். கடல் மாதிரி வரும். அதனால அவன் கொடுக்குற ஆனந்தம் எப்படி இருக்கும்? அழிவில்லாத ஆனந்தம். அது எப்படி கொடுப்பான்? கடலை கொடுப்பான். அழிவில்லா ஆனந்த வாரி போற்று, அழிவில்லா ஆனந்த வாரி போற்று, அழிவில்லா ஆனந்த வாரி போற்று என்று சொல்லி சிவபெருமானை இறுக பற்றி அழிவில்லாத ஆனந்த கடலில் திளைத்து திளைத்து உங்களுடைய பிறவி பயனை, பிறவியை முழுவதுமாக தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி, 75 அடியார்கள்னா இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை. நார்மலா வந்த அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடி தாமரையும் ஒவ்வொருவருடைய திருவடியையும் அடியேன் பர்சனலா வந்து விழுந்து வணங்குறதாவே என்னுடைய வணக்கத்தை எடுத்துக்கோங்க. அத்தனை பேர் திருவடி வணங்குகின்றேன் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்ய போறோம், யாரும் போயிட வேணாம். 2 நிமிஷத்துல நிறைவு செய்ய போறோம். அதனால யாரும் போயிட வேணாம், இருந்து நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். இல்ல அப்படியே இருக்க சாமி, நிறைவு பண்ணலாம். திருவடி வணங்குங்க ஐயா. இன்னைக்கு மலர்விழி அப்படின்னு ஒரு அடியார் ஜாயின் பண்ணிருக்காங்கயா, அவங்களை அறிமுகப்படுத்தலாம். மலர்வழி அம்மா இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் சுவாமி. எல்லா அடியார்களை, புதிய அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் வீழ்ந்து வணங்கி வரவேற்கின்றேன் சுவாமி. நன்றிங்க அம்மா. எல்லாரும் இருங்க, போயிட வேணாம். அம்மா நிறைவு பாடம் நம்பிச்சு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வாழாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தமிழ் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றி. நன்றிங்க சாமி. ரொம்ப அடியார்கள் யாரும் போயிட வேணாம். புதிய அடியார்கள் எவரேனும் ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடி துளிகள் தான். 30 வினாடிக்குள்ள நீங்க சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிச்சிடணும். அதனால புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. நீங்க பேசணும்னா பேசலாம். அந்த அமர்வு பற்றிய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். என்னடா பைத்தியகாரத்தனமா பேசியிருக்கா அப்படின்னு அடியனை திட்டலாம். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடிகள் தான். சொல்லுங்க, பேசலாம். கரம் உயர்த்தலாம். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். யாராவது பேச முயற்சி பண்றீங்க? புதிய அடியார்கள் எவரேனும் பேச முயற்சி பண்றீங்களா? லட்சுமி கலா அம்மா பேசுங்க. அம்மா சுவாமி நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. சிவாயனமங்கய்யா. ஐயா கடைசியா இப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க நல்ல தெளிவா தான் பேசுறீங்க. அது நல்ல உள்ள வாங்கினதுனால அது கேள்வி இல்லை. நன்றி. நன்றிங்கம்மா லட்சுமி கலா அம்மா. நன்றி. இன்னொரு அடியார்கள் அம்மா அம்மா பேச ராதாமணி அம்மா ஏதாவது பேச முயற்சி. அம்மா வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். பேசுங்க சுவாமி. ஒன்றும் இல்லைங்க ஐயா, நாங்கள் இப்போதான் புதுசாக வந்திருக்குங்க ஐயா. அதனால உங்களுக்கு கேட்கக்கூடிய திருவருள் இன்னைக்கு கூடி வந்திருக்குதுங்க. அதுவே எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
நன்றிங்க சுவாமி. தொடர்ந்து அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. நன்றி திருவடி நன்றி வணக்கம் நன்றி. திருவடி வணக்கம். நன்றி நன்றி. அடியார்கள் பல அடியார்களும் பேசலாம், அவர்களுக்கும் வாய்ப்பு. எவரேனும் பேசுறதுக்காக அவங்க பேசலாம். உங்களுக்கு நீங்க கருத்து முரண்படலாம், கேள்விகள் எழுப்பலாம், இல்ல உடன்படலாம், மூணுமே செய்யலாம். சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. அவ்வளவுதான். ரைட். அடியார்கள் எவரும் பேசுறீங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசணுமா? கவிதாமா. ஐயா, இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இந்த ஒரு வகுப்பு போதுங்க ஐயா. ஏன் சிவனை கும்பிடணுங்கிறதுக்கு நீங்க சொன்னதுக்கான காரணம் இந்த ஒரு வகுப்பு போதுங்க ஐயா. எத்தனை வகுப்பு நாங்க இது பண்ணாம வந்திருந்தாலும் நல்லா திருச்சாளர் வரும்போதுதான் வந்தேங்க ஐயா. ஆனா இப்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன் நானும் பல தடவை யோசிப்பேன், ஐயா ஏன் சிவனை மட்டுமே கும்பிடுன்னு சொல்றாருன்னு நானும் யோசிச்சிருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட கேட்டது இல்லைங்க. நான் முருகன் கிட்ட இருந்ததான் இருந்தேன். ஆனா என்னை முருகன் சிவபெருமான் கிட்ட அவராதான் அனுப்பிச்சு விட்டாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு இதா இருந்துட்டே இருந்தது, முருகனும் சிவனும் ஒண்ணுங்கிறாங்களே அது 2-3 அமருக்கு முன்னாடி அதை சொல்லி தெளிவுபடுத்தினீங்க. இன்னைக்கு சிவன் எவ்வளவு உயர்ந்தவங்கிறத நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த வகுப்பு வந்தது. சொக்கநாதா அன்புமணி ஐயா. அம்மா அன்புமணி ஐயா தான் முயற்சி செஞ்சாங்க. அடியாருக்கு திருவடி வணக்கங்க ஐயா. நான் அன்புமணி பேசுறேங்க. மிக எளிமையான முறையில கடவுளை வழிபடலாம், அதில் கிடைக்கும் ஆனந்தம் மிகப்பெரியதுன்னு சொல்லி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா இருந்தது உங்களுடைய ஸ்பீச், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா. நன்றி. அன்புமணி அம்மா எங்க இருந்து வரீங்க சுவாமி? எங்க இருந்து வரீங்க? தர்மபுரி. ரொம்ப நன்றி. அருமைங்க அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா வந்தது. அடியன் செய்த தவமா நினைக்கிறேன். தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. பேர்லயே அன்பு இருக்கு, மணி இருக்கு. மணினா வெளிச்சம்னு அர்த்தம். அவ்வளவு அருமையான பேருங்க சுவாமி. உங்க தாய் தந்தையர் திருவடியும் வணங்கிக்கிறேங்க அம்மா. மகிழ்ச்சி. நன்றிங்க. இன்னும் ஒரே ஒரு அடியார் நிறைவு செய்யறோம். பல அடியார்கள் பேசலாம். எவரேனும் பல அடியார்கள் தம்முடைய அனுபவத்தை பதிவு செய்யலாம். ஏதாவது ஒருத்தவங்க பல அடியார்கள். ஐயா நமச்சாங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. ஐயா செல்வம் ஐயா. சுவாமி திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. ஐயா இன்னைக்கு தகவல் எல்லாமே நல்லா இருந்ததுங்க சார், அருமையா இருந்ததுங்க சார். நன்றிங்க. மகிழ்ச்சி. சிவாய நம்ம. நன்றிங்க சாமி. நிறைவு செஞ்சிடலாம். எல்லாரும் இது பண்ணிக்கலாம். திருச்சிட்டோம். அடியன் அம்மா ஏதோ சாந்தி அம்மா ஏதோ பேசுறாங்க. அம்மா சாந்தி ஆறுமுகம் அம்மா. சுவாமி ஐயா சிவாய நமங்கய்யா. ஐயா நம்ம எளிமையான முறையில சாணத்தை பிடிச்சி ஒரு மருகம்புல் வச்சு அதை நம்ம சிவனா பாவிச்சு எளிமையான முறையில வழிபாடு செய்யணும்னு சொல்றீங்க. ஆனா நம்ம சிவஸ்தலங்கள்ல எல்லாம் நிறைய அலங்காரம் பண்ணி அப்படிதாங்க எல்லாம் செய்யறாங்க. இல்ல, அதாவது கோவில்கள் என்பது கஜானா, ஒரு நாட்டினுடைய திருவருள் கஜானா. அத அடியார்கள்ட்ட பயப்படாதீங்க, நம்ம கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு இருக்கு, எந்த பஞ்சம் வந்தாலும் பெருமானுக்கு இருக்காரு, காமிச்சுக்கலாம். பெருமானுக்கு போட்டு காமிச்சு யாரும் பயப்பட வேணாம். நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, அவ்வளவு பணம் இருக்கு, நம்ம எதிரியை வெல்வதற்கு இருக்கின்றதுக்காகத்தான் போட்டு காமிச்சு அவங்கள பண்ணாங்களே தவிர, அதே மாதிரி நான் வீட்டுல கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு தான் தவறு. அந்தந்த இடத்துக்கு அது சரி. கோவில்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. கோவில் தான் ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ், கோவில் தான் கருவூலம், கோவில் தான் ஞான கருவூலம், கோவில் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு களஞ்சிய கருவூலம், அங்கதான் நெற்கருவூலம், எல்லா கருவூலமும் அங்கதான் நடந்தது. அதனால இப்ப நகையெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, நம்ம கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குன்னு கேட்டா, கவனிங்க எல்லாரும், நம்ம நாட்டு படையெல்லாம் எப்படி இருக்கு, செல்வம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டா, இப்ப நமக்கு கேட்டானு சொல்லுவோம், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட இவ்வளவு கடை இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படி சொல்ல முடியாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, சொன்னாலும் ப்ரூஃப் கிடையாது இல்லையா? அதனால எல்லாத்தையும் சுவாமிக்கு போட்டு காமிச்சு, இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, எதிரி வந்தாலும் யார் வந்தாலும் நம்மளால வெல்ல முடியும், தைரியமா இருங்க, இறைவன் இந்த வடிவத்திலயும் இருக்கான், செல்வ வடிவத்துல இருக்கான்னு காமிச்சு சாதாரண எளிய மக்களுக்கு நன்மை செல்லும் வகையில அந்த மாதிரி அமைச்சு கொடுத்தாங்க. ஆனா அது பகட்டு பக்தி அல்ல, அது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு, எந்த பஞ்சம் வந்தாலும் நம்ம கிட்ட இருக்கு, இது பத்திரம் பாத்துக்கங்கன்னு. ஆனா நம்ம வீட்டுல அதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற நினைப்பு வைக்கிறதுதான் தப்பு. இறைவனை எளிமையாகத்தான் வழிபாடு செய்யணும். கோவில் வழிபாடு என்பது பரார்த்த பூசை. பரார்த்த பூசைனா நாம செய்ய முடியாததை மத்தவங்கள வச்சு செய்யறது பரார்த்த பூசை. ஆன்மார்த்த பூசைனா நாமளே பெருமான்ட்ட செய்யறது ஆன்மார்த்த பூசை. பரார்த்த பூசை என்பது எல்லாரும் பாக்குற வகையில எளிமையா, எலிவேட்டடா, ரொம்ப சிறப்பா தூக்கி காமிச்சு பண்றதுக்கான காரணம், கவலைப்படாதீங்க, நாங்க செல்வத்திலையும் செழிப்பா இருக்கோம்னு காட்டுறதுதான். பெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்ற அபிஷேகம் செய்வது, எங்க நாட்டுல இவ்வளவு வளம் இருக்கு,
பால் என்பது நாங்க இவ்வளவு வச்சிருக்கோம், நெய் என்பது இவ்வளவு வச்சிருக்கோம், எங்க நாட்டுல இவ்வளவு வளங்கள் இருக்கு, வளங்கள் அனைத்தும் பெருமானுக்காக வளமையை காட்டுவதற்காக செய்த செயல் தான் எல்லாமே. அதனால நாம வந்து பெருமான் நம்ம கிட்ட வீட்டுல வந்து நம்ம வளமையை காட்டணும் அவசியம் இல்லை, நம்ம பெருமான்ட்டு நம்ம வளமையை காட்டணும்னு அவசியம் இல்லை. எங்க வீட்டுல பாருசாமி, எங்க வீட்டுல எவ்வளவு காசு இருக்கு பெருமானுக்கு தெரியாதா? வேற வேறங்களும் காட்டிருக்காங்க. அதனால ஆன்மார்த்த பூசை மிகவும் எளிமையாக இருத்தல் வேண்டும். பரார்த்த பூசை என்பது மற்றவர்களுக்கு இது பண்றதுக்காக, மற்றவர்களை தேற்றுவதற்காக அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்ட செய்தி. அருமையான கேள்வி சாந்தி ஆரம்பம் அம்மா, அருமையான கேள்வி. என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வகையில இது புது அனுபவமா தாங்க இருக்கு, இது புது அனுபவமா தான் இருக்கு நீங்க சொல்றது. இப்ப கேக்குறது ஒரு வளம் எப்படி இருக்கு, ஒரு நாட்டோட அரசன் எப்படி இருக்கிறான், நம்மகிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாமி கோயில்ல ஒரு வழிபாடுல நம்ம தெரிஞ்சுக்கலான்ற கருத்து எனக்கு இப்ப புதுசா தெரியுதுங்கய்யா. நன்றி நன்றிங்க. ஐயா அடியார் கேட்டதும், ஐயா மன்னிக்கணும், அடியார் கேட்டதும் அது எப்படிங்கய்யா அது உடனே அந்த மாதிரி ஒரு பதில் சொல்றீங்க? அருமையா இருக்குங்க ஐயா. அது அந்த வளங்கள் பத்தி சொன்னது வந்து ரொம்ப சிறப்புங்க ஐயா. அது என்ன சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. உண்மையா அதுதாங்க ஐயா, நம்ம நாட்டுல சைவ சமயத்துல நம்ம இதுல இவ்வளவு செழிப்பா இருக்கோம், நம்ம கிட்ட பெருமான் இருக்காரு, அதனால நம்ம இவ்வளவு செழிப்பா இருக்கோம்னு சொன்னது வந்து ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. அரசர்கள் காலத்துல அப்படிதான் செய்தாங்க ஐயா, அதனாலதான் அடியேன் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, அடியேன் வந்து பல்காலமும் இந்த செய்தியை தாங்கிதான் இருக்கேன். ஆனா எதை எப்ப சொல்லணும்னு உத்தரவு வர முன்னாடியே சொல்லக்கூடாது. இதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லணும். எடுத்த உடனே எல்லாத்துக்கும் தாத்பரியம் சொல்லக்கூடாது. எடுத்த உடனே பெருமான வணங்கணும், தொண்டுதான் பெருசுன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில இப்ப எங்க வந்து தொண்டு வந்து நிறுத்திட்டோம்? சிவபெருமான குண்டூசி இடம் கூட மத்தவங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு நினைக்கிறது தான் தொண்டுன்றதை நம்ம நிறுத்திட்டோம் இல்லையா? இப்படிதான் படிநிலையில் கொண்டு வரணும். எடுத்த உடனே இதை நான் சொன்னா அது நம்மளால ஏத்துக்க முடியாது. இந்த ஆன்மாவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் கிடையாது. படிநிலையில தான் அறியும். அதனால படிநிலையில வந்தனால 500வது அமர்வுல அடியன் சொல்றேனே தவிர இது எல்லாமே ஒரு முன்னாடியே பெறப்பட்ட செய்தி தான். இன்னும் அடியனுக்கு பெறப்பட்ட செய்திகளை சொல்வதற்கு இன்னொரு 500 அமர்வோ இல்ல 1000 அமர்வோ வர்றதுக்கு பல காலம் ஆகும் நினைக்கிறேன். அடியார்களுக்கு தெளிவா நிதானமா சொல்லிதான் அவங்களை கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் இந்த படிநிலையை அடியன் இருக்கிறேன். ஐயா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அந்த காலத்துல போர்க்காலத்துல கூட கோயில தான் குறி வச்சு தாக்குவாங்களாங்க ஐயா அந்நிய நாட்டு படை வீரர்கள்லாம். அதனால செல்வம் அதிகமா இருக்கிற இடம் கோயில் அப்படின்ட்டு எல்லாமே கோவில் தானே, பள்ளிக்கூடம் கோவில் தான் வந்து தியேட்டர், சினிமா தியேட்டர் கோவில் தான் வந்து அங்காடி, கோவில் தான் மார்க்கெட்டு, கோவில் தான் வந்து பஞ்சாயத்து பேசுற இடம், ஜட்ஜ்மெண்ட் பார்க், எல்லாமே கோவில் தான் அந்த காலத்துல. ஆமாங்க ஐயா. அதனால ஆமாங்க ஐயா. அதனால அதான கலசத்துல கூட வரகு கொட்டி ஃபுல்லா வச்சிருப்பாங்க, பஞ்சத்துக்கு அந்த இதுக்கு விதைக்காக அந்த வச்சிருப்பாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து முடிந்த முடிவா உங்க மனசுல நீங்க இப்ப டேக் பாயிண்ட் எடுத்துட்டு போகணும். இப்ப என்ன பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, நாம செய்ய வேண்டிய தொண்டு நாளையில இருந்து 5 நிமிஷம் அவனும் நானும் எந்த நினைப்பையும் சுமந்து போகாம, எதுவுமே நினைக்காம அவனும் நம்மளும் உட்காந்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டு உட்காரணும் அவசியம் இல்லை. கண்ணை திறந்துட்டு கூட உட்காருங்க, கண்ணை பார்த்துட்டே உட்காரு. அவனை பார்த்துட்டு என்னப்பா நான் மந்திரம் சொல்ல தேவையில்லை, நமச்சிவாயம் சொல்ல தேவை, எதுவும் பண்ணாம நமச்சிவாய மந்திரம் கூட அங்க வந்து அவனையும் நம்மளையும் பிரிக்க கூடாது. எல்லாம் அவன் மட்டும்தான் அப்படிங்கிற நினைப்ப மட்டும் சுமந்து முழுசா ஒரு 5 நிமிஷம் அடியனுக்காக இருந்து முயற்சி பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை அனுபவத்தை எனக்கு சொல்லணும். அதுதான் எல்லார்கிட்டையும் வைக்கிறேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் சொன்னோம். அப்படி இருந்தா அழிவில்லா ஆனந்த வாரி கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அலைவுல நிறைவு செய்யறேன். அம்மா இருக்காங்க, அம்மா நிறைவு பாடல் பாடுங்க. அம்மா நிறைவு பாடல் அமைச்சு. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகிறேன். சுவாமி சிவாய நம. ஐயா உங்களுக்கும் சிவாய நன்றிங்க சுவாமி.
ஒரே ஒரு செய்தி மட்டும் அடியேன்னு சொல்ல இன்னும் கவலைப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, வளமை காட்டுவதற்காக பெருமானுக்கு நகைகள் எல்லாம் சாத்தப்பட்டது. பயப்படாதீங்க, நம்ம கிட்ட இவ்வளவு இருக்குன்னு அடியார்கள். அது கூட அன்னை பராசக்திக்கு தான் போட்டாங்க, யாருக்கு போடல. அப்பனுக்கு போடுற பழக்கம். அன்னை பராசக்தியை தான் அவதான் போகத்தினுடைய பொருள், அவதான் போகத்தின் மாயா, அவதான் மாயா. அதனால அவளுக்கு தான் எல்லாமே போட்டு காமிச்சாங்க. இவள் நம்ம பின்னாடி இருக்கா வார்த்தை. அதனால அவளுக்கு தான் போட்டு காமிச்சாங்க. மன்னிக்கணும், அந்த மத்த உற்சவ சிலைக்கெல்லாம் கூட போடுறது இல்ல கிடையாதா? சிலைக்கு எல்லாமே போடலாம். ஏன்னா சிலைக்கு தானே கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு இல்லையா, மாற்ற எல்லாத்தையும் மாட்டலாம். என்ன உருவத்துக்கு அருவத்தை தச்சே பண்ணல, காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. அருவத்தை சிவலிங்க திருமேனியில நெத்தி பொட்டு கூட வைக்க மாட்டோம். நெத்தியில பொட்டு வச்சா கூட அது நெத்தின்னு ஐடென்டிஃபை ஆடும், கலப்பும், அதனுடைய தாற்பயம் போயிடும். அவனை அப்படியே நிர்மால்யமா வணங்கணும், அவ்வளவுதான். பூவை தொடுத்து போடுறது கிடையாது, அப்படியே தூக்கி அவன் மேல எறியறது தான். அவன் தொடுமலர், இந்த இண்டை மலர், தெண்டை மலர், அதெல்லாம் யாருக்கு தான்? உருவத்துக்கு தான் போட்டாங்க. அவனுக்கு பூ கூட தொடுத்து போறது கிடையாது, அள்ளி மலர அப்படி போடுறது. அப்படித்தான் பெருமாள் சொல்லும் போதே அடியனுக்கு மேலெல்லாம் புல்லரிக்குது. அப்படித்தான். அதனால சிவலிங்க திருமேனியை பாதுகாத்து கொண்டு வந்த பெரும் பேரு நம்மளுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு சிவலிங்க திருமேனியில மூஞ்சில ஒரு பெரிய ஒரு சத்துன்னு ஒண்ணு அடிச்சு, சத்தாத்திய போட்டு, கண்ணை வரைஞ்சு, ஜாம தடவி, வாயில வந்து பிரெட் வச்சு, ஐயா மீசையெல்லாம் பெருசா போட்டு வைக்கிறாங்க. ஐயா மீசையெல்லாம் பெருசா போட்டு வைக்கிறாங்க. ஐயனாரா உள்ள உட்கார்ந்துருக்கு. என்னடா இவ்வளவு நேரம் சிவன் கோயிலுக்கு வந்தவே திடீர்னு பார்த்தா கருவறையில ஐயனார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாக்குற மாதிரி பெருமான மாடிஃபை பண்ற நாட்கள் வந்துருச்சு. அதெல்லாம் சொன்னேன்னா என்னை கல்லால் அடிப்பாங்க. இப்ப எல்லாம் கேட்டேன்னா என்னை கல்லால் அடிக்க காத்திருக்காங்க, என்னை பேசுறதுக்கும் நிறைய பேர் காத்திருக்காங்க. பெருமானுடைய உயர்வை சொல்லி கல்லுல அடி வாங்குறதுக்கும் சொல்லுல அடி வாங்குறதுக்கும் அடியின் தகவல் செஞ்சு காத்திருக்கேன். நீங்களா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்யறேன் சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடி தாமரையில நிறைவு செய்யறேன். வெள்ளிக்கிழமையும் இதே அமர்வு இதே நேரத்துல இருக்கு. அதனால புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புதிய அடியார்கள் எவரேனும் இருந்தாலும் இதே லிங்க் தான், மறந்துடாம எல்லாரும் வாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், எங்க அப்பனோட ஐக்கியமாக்குறது எங்களுடைய கடமை. அதனால அவனை கொண்டு போய் சேர்த்துடலாம்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் மீண்டும் மீண்டும் வணங்கி அடியை நிறைவு செய்கின்ற. யமுனாம்மா அம்பால காமிச்சு அடி முன்னாடி இருக்கிறது அம்பாலா இல்ல பின்னாடி இருக்கிறது அம்பாலான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கொஞ்ச நேரம். அடியே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சாமி, அருமை அருமை. உங்களோட திருவடியை வணங்கிக்கிறேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். அடியன் கொஞ்ச நேரம் காத்திருப்பேன். நீங்க இருந்து ரெக்கார்டிங் மட்டும் இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அடியார்கள் ரொம்ப நேரம் எல்லாருடைய திருவடி